காவியம் நாவல் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வீரா சங்கரனை எதிர்த்து நிற்பதைக் கண்டு அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். தங்கள் காதில் விழுந்தது தவறோ என்று யோசித்தனர். ஒரு வெளிப்புற சீடன் ஒரு உள் சீடன் முன்னாடி எப்படி இவ்வளோ தைரியமா திமிரா நடந்துக்கிறான்? இவனும் பெரிய குடும்பத்து பையனா இருப்பானோ? இருக்கும் பின்புல இல்லாமலா இந்த பைத்தியக்காரன் கூட மோதுவான் என்று வேடிக்கை பார்த்த மக்கள் பேச சங்கரன் தன் முஷ்டியை இறுக்கினான். என்கிட்டே மோதிரியா? ஓ தகுதி என்னன்னு உனக்கு காட்டுற என்று கத்தியவன் தன் ஆன்மீக சக்தியை வெளியேற்றினான். நீ ஏன் இடத்த எனக்கு காட்ட போறியா? இன்னைக்கு என்ன மிரட்டுற ரெண்டாவது ஆள் நீ. முதல் ஆளோட ஒப்பிடுறப்ப நீ எல்லாம் வெத்து குப்பை என்று வீரா தனது கோப்பையை மெதுவாக மேசையில் வைத்தான். அவனது உருவம் திடீரென மங்கலாக மாறிட வீரா தன் இடத்திலிருந்து மறைந்து போனான். திடீரென அவன் மறைந்ததும் மக்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் உண்மையில் அவன் மறையவில்லை. யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு வேகமாக முன்னேறி சங்கரனின் முன் வந்தவன் அவன் முகத்தில் பலமான அறை தந்தான். பளார்! சங்கரன் என்னவென உணர்வதற்குள்ளேயே அவன் கன்னம் சிவந்து போயிருந்தது. வீரா தன்னை அறைந்ததை உணர்ந்த சங்கரன் கோபத்துடன் வீராவை தாக்க நகர்ந்தான். ஆனால் அவன் தன் இடத்தை விட்டு நகரும் முன்பே வீரா அவன் கன்னத்தில் இன்னொரு அறை தந்திருந்தான். உன்னை கொன்னு என்று சங்கரன் கோபமாக கர்ஜிக்க அவன் அடுத்த வார்த்தை பேசுவதற்குள் பளார் பளார் என அவன் கன்னம் அடுத்தடுத்த அறைகளால் நிறைந்து போனது. சங்கரனின் பின்னால் நின்று கொண்டிருந்த மற்ற உள் சீடர்கள் திகைத்து வீராவை தாக்க முன்னேறினர். ஆனால் வீராவின் வேகத்தால் அவர்கள் தங்கள் ஆன்மீக சக்தியை வெளியிடும் முன்பே அவர்கள் ஒவ்வொருவர் மார்பிலும் ஒரு குத்து விழுந்தது. வீராவின் குத்துக்கள் மிகவும் சாதாரணமாக தெரிந்தன. ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக இருந்தன. ஏனென்றால் அவை ஒவ்வொன்றும் அவனது அசுர தெய்வீக முஷ்டி நுட்பத்தால் தயாரானது. அவனது எதிர் சக்தியால் இயக்கப்பட்டது. இதனால் அவன் குத்திய ஒவ்வொருவரும் அறையின் வலுவான ஜன்னல்களை உடைத்து நேராக வெளியே பறந்து கீழ்தளத்தில் விழுந்தனர். அதே நேரம் வீராவின் உடல் மீண்டும் விரைவாக சங்கரனின் முன் தோன்றியது. இதற்கிடையில் வீராவின் அறைகளால் திகைத்துப் போன சங்கரன் தலை சுற்ற தடுமாற்றத்துடன் நின்று கொண்டிருந்தான். அதனால் வீரா ஏற்கனவே தன் தோழர்களில் பலரை வெளியே தூக்கி எறிந்ததை அவன் அறியவில்லை. இப்போது லேசான சுதாரிப்பு வந்ததும் கோபத்தில் வீராவையும் அவன் நண்பர்களையும் சுட்டிக்காட்டி, நண்பர்களே, இந்த கேவலமான வெளிப்புற சீடர்களை தாக்குங்க, துண்டு துண்டா கிழியுங்க என்று கர்ஜித்தான். வீராவின் பின்னால் நின்ற அதிகனும் சிவாவும் கேலி புன்னகையுடன் சங்கரனை பார்த்தார்கள். அதே நேரம் இந்த வெளிப்புற சீடர்களை கொல்ல அவனது தோழர்கள் யாரும் முன்வரவில்லை என்பதை உணர்ந்த சங்கரன் குழப்பத்துடன் தலையை திருப்பி பார்த்தான். அவன் பின்னால் நின்று கொண்டிருந்த அவனது தோழர்கள் அனைவரும் அங்கிருந்து மறைந்து விட்டதை கண்டான். தான் தனித்து விடப்பட்டதை உணர்ந்தவன் மேலும் அதிர்ந்தான். தன் முன்னிருக்கும் இளைஞன் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்று புரிந்து கொண்டான். ஆனால் பாவம், இதை புரிந்து கொள்ளத்தான் தாமதமாகிவிட்டது. இப்போது அவன் கன்னம் சிவந்தது மட்டுமல்லாமல் அனைவரின் முன் மானமும் போய்விட்டது. வீரா நாக்கை சுழட்டியபடி, இப்ப என்ன, நானே உன் கழுத்து பிடிச்சு தள்ளணுமா, இல்ல நீயே போறியா என்று கேட்டான். என்று சங்கரன் பயத்தில் உளர, பூம்! அவன் பதில் சொல்லாததைக் கண்ட வீரா அவன் மார்பில் ஒரு உதை தந்தான். அவன் இரண்டாவது மாடியிலிருந்து உருண்டு கீழே விழுந்தான். பின் வீரா மிக சாதாரணமாக தன் இடத்திற்கு திரும்பி தன் கோப்பையில் மதுவை ஊற்றப் போக அவன் அருகில் நின்ற ஊழியர் குடத்தை எடுத்து வீராவின் கோப்பையில் மதுவை நிரப்பினார். மதிப்புக்குரிய விருந்தினரே, நான் இது செய்கிறேன், நீங்க கவலைப்பட தேவையில்லை என்றான். வீரா சங்கரனுக்கும் அவன் தோழர்களுக்கும் பாடம் கற்பித்ததை அந்த அமிர்த கூடத்தின் ஊழியர்கள் அனைவரும் கண்டிருந்தனர். இது அனைவரையும் இன்ப வெள்ளத்தில் மூழ்கடித்திருந்தது. அங்கிருந்த ஒவ்வொருவருக்கும் சங்கரனை பிடிக்காது. ஒவ்வொரு முறை வரும்போதும் பிரச்சனை செய்பவனைக் கண்டு சலித்துப் போயிருந்தனர்.
ஆனால் ஒரு விருந்தினராக இருந்ததால் அவனை எதிர்க்க யாருக்கும் தைரியம் இருந்ததில்லை. ஆனால் இன்று அந்த முட்டாள்கள் தவறான நபரை கோபப்படுத்தி விட்டனர். இன்று வந்திருந்த புதிய இளைஞனும் அவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பித்து விட்டார். இதில் அங்கிருந்த ஊழியர்களுக்கும் பெண்களுக்கும், ஏன் பாடகி ரங்கநாயகிக்கும் கூட மகிழ்ச்சிதான். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் வந்தது. அரச தலைநகரில் வசிப்பவர்களாக இருந்ததால் ஆதிசக்தி ஆசிரமத்தின் விதிகள் அவர்களுக்கு தெரியும். வெள்ளை மற்றும் கருப்பு அங்கி அணிந்த சீடர்களுக்கு இடையிலான வித்தியாசத்தையும் அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். அதனாலேயே இன்று அவர்கள் கண்டதை அவர்கள் ஒருபோதும் கற்பனை செய்து பார்த்ததில்லை. வெள்ளை அங்கி அணிஞ்ச ஒரு சீட கருப்பு அங்கி அணிஞ்ச சீடர்களை அடிச்சிருக்கான். இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. எப்படியோ அந்த சங்கரனால இனி நமக்கு எதிர்காலத்துல பிரச்சனை இருக்காது என்று நிம்மதி அடைந்தனர். அதிகனும் சிவாவும் ஆச்சரியத்திலிருந்து வெளிவராமல் வீராவை பார்த்தனர். வீரா முன்பே ஒரு ருத்ர மகாவீரர் வீரனை தோற்கடித்துள்ளதை அவர்கள் பார்த்திருந்தனர். பொற்கதிர் அணியின் சார்பாக போராடி வீரா தனி ஒருவனாக முழு கருடக் குழுவையும் தோற்கடித்தான். இருப்பினும் அவனை தோற்கடிக்க வீரா நிறைய முயற்சி எடுக்க வேண்டியிருந்தது. இறுதியில் ருத்ர மகாவீரர் வீரனான குகனையும் தோற்கடித்தான். ஆனால் இன்று வீரா பல உள் சீடர்களை தனி ஒருவனாக எளிதாக தோற்கடித்து விட்டார். அந்த உள் சீடர்கள் அனைவருமே ருத்ர மகாவீரர் வீரர்கள்தான். ஆனால் வீராவின் முன் அவர்கள் பயந்த பூனைகளைப் போல தெரிந்தார்கள். கொஞ்ச நாள்ல வீராவோட பலம் இவ்வளவு அதிகரிச்சிருச்சா என்று அதிகனும் சிவாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். இருவரின் முகங்களிலும் ஒரே மாதிரியான வெளிப்பாடு இருந்தது. வீரா இந்த வேகத்துல வளர்ந்தா அவன் எவ்வளவு ஆபத்தானவனா மாறுவானோ என்று சிவா கேட்க அதியன் தலையசைத்தார். இருவராலும் பெருமூச்சு விட மட்டுமே முடிந்தது. உண்மையில் வீரா அநாகத சக்கரத்திலிருந்து அர்த்த மகாவீரர் போர் வீரர் நிலைக்கு நுழைந்த போது அவனது பலம் அவ்வளவு மேம்படவில்லை. உண்மையில் அவன் உடலிலிருந்த ஆன்மீக சக்தி இப்போது எதிர் சக்தியாக மாறியதே அவனது அதிகரித்த வலிமைக்கு முக்கியமான காரணம். மேலும் அசுர தெய்வீக முஷ்டி என்பது ஒரு தெய்வீகத்தர நுட்பமாகும். இதனால் அவனிடமிருந்து வெளிப்படும் ஆன்மீக சக்தி மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறியது. சங்கரன் பிரச்சனை முடிந்ததில் ரங்கநாயகி நிம்மதியாக இன்னும் சில பாடல்களை பாடினார். பின் பல சுவையான உணவுகளை அனுபவித்துவிட்டு பணத்தை செலுத்திய வீரா ரங்கநாயகியிடம் 2 ஆன்மீக கற்களை கொடுத்தார். ஆனால் ரங்கநாயகி புன்னகையுடன் அதை மறுத்துவிட்டார். மதிப்புக்குரிய விருந்தினரே, நீங்க ஏற்கனவே இதுக்கு பணத்தை செலுத்திட்டீங்க, அதனால இதை நான் ஏத்துக்க முடியாது என்றார். வீரா தலையை ஆட்டினான். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. அவன் ரங்கநாயகியை உற்று பார்த்தான். அவள் நம்ப முடியாத அளவிற்கு அழகாகவும் மரியாதையுடனும் தெரிந்தாள். ஆனால் சூழ்நிலைகள் சங்கரன் போன்ற கீழ்த்தரமானவர்களின் மோசமான நடத்தையையும் அவளை சகிக்க வைத்திருந்தது. பின் வீரா பெருமூச்சுடன் ரங்கநாயகியின் வார்த்தைகளை மதித்து அவளிடமிருந்து விடைபெற்றான். அமிர்த கூடத்திலிருந்து வெளியே வந்த வீரா சிவாவையும் அதிகனையும் ஆதிசக்தி ஆசிரமத்திற்கு திரும்ப சொல்லிவிட்டு எதிர் திசையில் சென்றான். ஆசிரமத்திற்கு திரும்புவதற்கு முன் அவன் இன்னும் சில முக்கியமான பணிகளை முடிக்க வேண்டியிருந்தது. வேதாவை காப்பாற்ற வீராவுக்கு ஆதிசக்தி ஆசிரமத்தின் பங்களிப்பு புள்ளிகள் மிகவும் தேவைப்பட்டன. அவற்றை ஆன்மீக கற்களால் வாங்க முடியும். 1 கோடி ஆன்மீக கற்களை கொண்டு 50 லட்சம் பங்களிப்பு புள்ளிகளை பெற முடியும். மேலும் இப்போது பணம் சம்பாதிக்க ஒரு சிறந்த வழியை கண்டுபிடித்ததால் வீரா தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்ய தயாரானார். பல இடங்களில் விசாரித்த பிறகு வீரா இறுதியாக அரச தலைநகரில் மிகப்பெரிய சந்தையை கண்டுபிடித்தார். சந்தையின் இருபுறமும் பல கட்டிடங்கள் இருந்தது. ஆதிசக்தி மருந்தகக் கடை, தங்க மருந்தகக் கடை, எல்லையற்ற உபகரண கட்டிடம் என ஒவ்வொரு கடையின் பலகையையும் வாசித்தபடி இறுதியாக 1000 ஆயுத அருங்காட்சியகம் என்று வாசித்துவிட்டு அந்த கடையின் முன் நின்றான். 1000 ஆயுத அருங்காட்சியகம், இதுதான் இந்த சந்தையின் மிகப்பெரிய கடை. வீராவுக்கு தேவை எண்ணற்ற மரண ஆயுதங்கள். இது போன்ற பெரிய கடைகளில் மரண ஆயுதங்களுக்கு பஞ்சம் இருக்காது. அதனால்
அவன் வாங்குவதிலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இதை யோசித்து அந்த கடையிலும் நுழைந்தவன் கடையை சுற்றி பார்த்தான். அங்கு பல்வேறு வகையான ஆயுதங்கள் அணிவகுத்து நின்றது. அவற்றில் தங்கக் கோடாரி, பச்சை நீளமான ஈட்டி, இரத்தக்கரை படிந்த பெரிய வாள் போன்றவை மக்களை வியக்க வைப்பதாக இருந்தன. வீரா அந்த மரண ஆயுதங்களை பார்த்தான். நீண்ட நேரமாக அந்த ஆயுத அருங்காட்சியகத்தில் சுற்றித் திரிந்தான். ஆனால் வீரா வெளிப்புற சீடரின் உடையை அணிந்திருந்ததால் எந்த ஊழியரும் அவனிடம் வந்து அவனது தேவைகளை பற்றி கேட்கவில்லை. பெரும்பாலான வெளிப்புற சீடர்களிடம் விலை உயர்ந்த ஆயுதங்களை வாங்க போதுமான பணம் இருப்பதில்லை என்பது அங்கு பணிபுரியும் மக்களுக்கு மிகவும் தெளிவாக தெரிந்தது. எனவே அங்குள்ள ஊழியர்கள் வீராவிடம் எந்த ஆர்வமும் காட்டவில்லை. நீண்ட நேரம் காத்திருந்த பிறகு ஒரு ஊழியர் வீராவை பார்த்தார். இந்த நேரத்தில் அவருக்கு வேறு வாடிக்கையாளர்கள் யாரும் இல்லாததால் வேறு வழியில்லாமல் வீராவிடம் வந்தார். நீங்க எந்த ஆயுதத்தை வாங்க விரும்புறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்க எல்லா வகையான ஆயுதங்களும் கிடைக்கும் என்றார். அவருக்கு சலிப்பு இருந்த போதிலும் தினம் பலமுறை இதையே பேசி பழகியதால் அவர் வீராவிடம் மிகுந்த மரியாதையுடனேயே பேசினார். வீரா தலையை அசைத்தபடி, இங்க குறைஞ்சு தர மரண ஆயுதங்கள் மட்டும்தான் இருக்கிறத நான் பார்க்கிறேன். உங்களோட உயர்தர மரண ஆயுதங்கள் எங்க இருக்கு என்று கேட்டான். உயர்தர மரண ஆயுதங்களா என்று ஊழியர் வீராவை மேலும் கீழும் பார்த்தார். ஊழியர் மிகவும் புத்திசாலி. எனவே அவர் தேவையற்ற கேள்விகளை கேட்க முயற்சிக்கவில்லை. மேலும் வீராவால் உயர்தர மரண ஆயுதங்களை வாங்க முடியாது என்று அவர் மதிப்பிட்டாலும் அரச தலைநகரில் சாதாரண ஆடைகளை அணிய விரும்பும் உயர் குடும்பங்களை சேர்ந்த பல சீடர்கள் இருப்பதையும் அவர் அறிந்திருந்தார். எனவே வீராவை அவமதிக்காமல் முகத்தில் லேசான புன்னகையுடன், இங்க உயர் ரக மரண ஆயுதங்கள் எதுவும் இல்லை, ஒருவேளை நீங்க அதை வாங்க விரும்பினா நீங்க ஏன் கூட வாங்க என்றார். வீராவும் தலையசைத்து ஊழியரை பின்தொடர்ந்து அருங்காட்சியகத்தின் உட்புறத்திற்குள் சென்றார். 1000 ஆயுத அருங்காட்சியகம் ஒரு பெரிய வட்ட வடிவில் இருந்தது. சுற்றிலும் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்தன. முதலில் குறைந்த தர மரண ஆயுதங்களும், அடுத்து நடுத்தர தர மரண ஆயுதங்களும், இன்னும் உள்ளே உயர்தர மரண ஆயுதங்களும் இருந்தன. அதை சுட்டிக்காட்டிய ஊழியர், இது எல்லாம் எங்க ஆயுத அருங்காட்சியகத்தோட உயர்தர மரண ஆயுதங்கள். ஆனா இந்த ஆயுதங்கள் கொல்லர் நிறுவனத்தால இன்னும் சான்றளிக்கப்படல என்றார். வீரா அந்த ஆயுதங்களை ஆராய்ந்தார். இந்த மரண ஆயுதங்கள் உயர்தரமானவை என்றும் அவனுக்கு புரிந்தது. ஆனால் அவை இன்னும் சான்றளிக்கப்படவில்லை. உயர்தர மரண ஆயுதங்களில் கூட 2 பிரிவுகள் இருந்தன, சான்றளிக்கப்பட்டவை மற்றும் சான்றளிக்கப்படாதவை. மேலும் அவற்றின் தரத்திலும் பெரிய வித்தியாசம் இருந்தது. உதாரணமாக, வீரா அகோரனிடமிருந்து பெற்ற உயர் ரக மரண ஆயுதத்தில் 5 அல்லது 6 தேவமூல சாரத்தை உருவாக்கினார். ஆனால் எலும்புக்கூட்டு சகோதரர்களின் சிறிய கத்தியிலிருந்து 15 சொட்டுக்களை பெற்றார். இதனால் ஆயுதங்களின் தரம் அவனது தேவையை பூர்த்தி செய்யப் போவதில்லை. எனவே வீரா ஒரு ஆயுதத்திலிருந்து எத்தனை சொட்டு சாரம் கிடைத்தாலும் ஏமாற்றம் அடைய மாட்டான். ஆமா, உங்க அருங்காட்சியகத்துல எத்தனை உயர்தர மரண ஆயுதங்கள் இருக்கு என்று வீரா கேட்டான். வீராவின் கேள்வியில் ஊழியர் சந்தேகத்துடன் வீராவை பார்த்தான். எல்லாரும் பொதுவா 1 வாங்குவாங்க, இவன் என்ன எத்தனை ஆயுதங்கள் இருக்குன்னு கேட்கிறான்? ஒருவேளை கொள்ளையடிக்கிறதுக்காக தகவலை சேகரிக்க வந்திருப்பானோ என்று யோசித்தாலும் ஊழியர் பொறுமையாக தன் கையேட்டை பார்த்துவிட்டு, எங்க கிட்ட 36 உயர்தர வாள்கள், 32 சுத்தியல்கள், 18 கோடாரிகள், 26 கத்திகள், இன்னும் 100க்கும் மேற்பட்ட பிற வகையான ஆயுதங்கள் இருக்கு. மொத்தம் 223 ஆயுதங்கள் இருக்கு என்றார். வீரா யோசித்தபடி தலையசைத்தான். இந்த உயர்தர மரண ஆயுதங்களோட விலை ஒரே மாதிரி இருக்காது. இருந்தாலும் சராசரியா ஒரு உயர்தர மரண ஆயுதத்தை 100 ஆன்மீக கற்களுக்கு விற்கலாம் என்று தனக்குள் கணக்கிட்டான். அதே நேரம் ஊழியர் இன்னும் பொறுமையாக, தம்பி, இதுல நீ எந்த ஆயுதத்தை தேர்ந்தெடுத்திருக்க என்று கேட்டார். 223 உயர்தர மரண ஆயுதங்கள் தானே? நான் அது எல்லாத்தையும் வாங்க விரும்புறேன் என்று வீரா அலட்சியமாக சொன்னான். என்ன தம்பி, விளையாடுறியா? ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பு என்று கடுமையாக சொன்னார்.
வீரா புன்னகையுடன் அவரை பார்த்தான். அடுத்து என்ன நடக்கும்? வீராவிற்கு எதற்கு அத்தனை ஆயுதங்கள்? வீராவின் திட்டம் என்ன? தெரிந்து கொள்ள பொறுமையை கடைபிடித்தவராக, தம்பி, இதுல நீ எந்த ஆயுதத்தை தேர்ந்தெடுத்திருக்க என்று கேட்டார். 223 உயர்தர மரண ஆயுதங்கள் தானே? நான் அது எல்லாத்தையும் வாங்க விரும்புறேன் என்று வீரா அலட்சியமாக சொன்னான். என்ன என்று அதிர்ச்சியாக கேட்ட ஊழியர் வீராவை நம்பவில்லை. அவர் குறைந்த மாத சம்பளம் பெறும் சிறிய ஊழியர். சொல்லப்போனால் ஊழியர்கள் விற்ற ஆயுதங்களின் விலையின் அடிப்படையிலேயே சில வெகுமதிகள் தரப்பட்டன. இதனால் ஊழியர்கள் மேலும் மேலும் ஆயுதங்களை விற்க முயற்சிப்பார்கள். ஆனால் வழக்கமாக ஒருவர் 1 அல்லது 2 ஆயுதங்களை மட்டுமே வாங்குவார். மிகச் சிலரே 3 அல்லது 4 ஆயுதங்களை வாங்குவார்கள். அப்படி இருக்க ஆதிசக்தி ஆசிரமத்தின் வெளிப்புற சீடரைப் போல தோற்றமளிக்கும் ஒருவன் அனைத்து மரண ஆயுதங்களையும் வாங்குவது பற்றி பேசுகிறான். இதை கேட்கும் யாருக்கும் கேலியாகவே தோன்றும். தம்பி, தயவு செஞ்சு கேலி செய்யாதீங்க. உயர்தர மரண ஆயுதங்கள் எல்லாத்தோட விலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஊழியரின் முகம் மெதுவாக மோசமாக மாறியது. தனக்கு முன்னால் நிற்பவன் உண்மையிலேயே பைத்தியக்காரன் என்று எண்ணினார். ஆனால் வீரா புன்னகையுடன், ஒரு ஆயுதத்துக்கு சராசரியா 100 ஆன்மீக கற்கள்னா மொத்த விலை 20,000 இல்ல அதுக்கும் மேற்பட்ட ஆன்மீக கற்களா இருக்கும். நான் சொல்றது சரியா என்று கேட்டான். 20,000த்திற்கும் மேற்பட்ட ஆன்மீக கற்கள். 1000 ஆயுத அருங்காட்சியகத்திற்கும் கூட இந்த தொகை மிகப்பெரியது. பல வாடிக்கையாளர்கள் இங்கு வருவர். ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் குறைந்த தரம் அல்லது நடுத்தர மரண ஆயுதத்தை மட்டுமே வாங்குவர். இதனால் அவர்களின் மாதத்தின் மொத்த பரிவர்த்தனை தொகையே 10,000 முதல் 15,000 ஆன்மீக கற்களாகத்தான் இருக்கும். அதனாலேயே உன்னால 20,000 ஆன்மீக கற்களை செலுத்த முடியும்னு நினைக்கிறியா? இப்படி கேலி செஞ்சு என் நேரத்தை வீணாக்காம இங்க இருந்து வெளியே போ என்று ஊழியர் கடுமையாக கத்தினார். வேறு எந்த ஊழியரும் வீராவை பார்க்காததாலேயே அவர் வீராவை கவனித்தார். ஆனால் இவன் இப்படி ஒரு பைத்தியக்காரனாக இருப்பான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஏன், உங்களால எனக்கு உதவி செய்ய முடியாதா? சரி, உங்களுக்கு பிடிக்கலனா அப்ப நான் வேற ஒருத்தர் மூலமா வாங்கிக்கிறேன் என்று வீரா சிரித்துக்கொண்டே ஒரு வாளை பார்க்க அருகில் சென்றான். ஏய், நீ எங்க போற? வீரா மறுபுறம் செல்வதை பார்த்ததும் ஊழியர் கண்களை சுருக்கி கோபத்துடன் நகர்ந்தார். வீரா புன்னகை மாறாமல் வரவேற்பறையில் இருந்த நபரிடம் சென்றான். அங்கு பழுப்பு நிற அங்கி அணிந்த ஒரு நடுத்தர வயது மனிதர் அருங்காட்சியகத்தின் கணக்குகளை பார்த்துக் கொண்டிருந்தார். அவரிடம் சென்ற வீரா, நீங்க தான் இங்க பொறுப்பாளரா என்று கேட்டார். கணக்குகளில் மூழ்கியிருந்த நடுத்தர வயது மனிதர் நிமிர்ந்து, ஆமா, உங்களுக்கு என்ன தேவைன்னு கொஞ்சம் சொல்றீங்களா என்று கேட்டார். இந்த முறை வீரா நேரடியாகவே தேவநிதி கருவூலத்தின் உறுப்பினர் அட்டையை எடுத்து, நான் சில உயர்தர மரண ஆயுதங்களை வாங்க விரும்புறேன் என்றான். அந்த மனிதர் முன்பே வீராவை பார்த்திருந்தார். ஆனால் அவன் அணிந்திருந்த வெள்ளை அங்கியால் அவர் வீராவை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. மேலும் வாடிக்கையாளர்களை அடையாளம் காண அவர்கள் வாடிக்கையாளர்களின் ஆடைகளையே நம்பியிருக்க வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது அந்த மனிதர் வீராவின் கைகளில் இருந்த உறுப்பினர் அட்டையை பார்த்ததும் திடுக்கிட்டார். இந்த உறுப்பினர் அட்டை அவருக்கு நன்றாக பரிச்சயமானது. தேவநிதி கருவூலத்தின் உறுப்பினர் அட்டைகள் 4 வண்ணங்களில் உள்ளன: நீலம், சிவப்பு, வெள்ளை மற்றும் தங்கம். அவற்றில் நீல அட்டை மிகவும் பொதுவானது. அதே நேரத்தில் தங்கம் மிக உயர்ந்த தரம். இந்த நேரத்தில் வீராவின் கையில் இருந்த உறுப்பினர் அட்டை மிக உயர்ந்த தரத்தில் இருந்தது. பொதுவாக இந்த உறுப்பினர் அட்டையின் கணக்கில் ஆன்மீக கற்கள் இல்லாவிட்டாலும் கூட அவர் எந்த தேவநிதி கருவூலத்தில் இருந்தும் 10,000 ஆன்மீக கற்களை கடன் வாங்க முடியும். அந்த மனிதருக்கு தெரிந்தவரை முழு அரச தலைநகரிலும் இந்த தங்க அட்டை வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை 1000-ஐ தொடாது. இதனாலேயே இப்போது நடுத்தர வயது மனிதர் வீராவை ஒரு பெரிய வாடிக்கையாளர் என்று உணர்ந்து கொண்டார். அவரது முகம் சட்டென 1000 விளக்கு போட்டது போல பிரகாசமாக தனது இடத்திலிருந்து எழுந்து, சொல்லுங்க தம்பி, நீங்க என்ன வாங்க விரும்புறீங்க
மரண ஆயுதங்களை தவிர எங்க கிட்ட சில ஆன்மீக ஆயுதங்களும் இருக்கு. உங்களுக்கு விருப்பம்னா நான் உங்களை அங்க அழைச்சிட்டு போறேன் என்றார். இல்ல என்ற வீரா அங்கிருந்த வாளை பார்த்தபடி, நான் உயர் ரக மரண ஆயுதங்களை மட்டுமே வாங்க விரும்புறேன் என்றான். ஓ என்றவரின் கண்களில் லேசான ஏமாற்றம் மின்னியது. தங்க அட்டை வைத்திருக்கும் ஒரு பெரிய வாடிக்கையாளர் உயர் ரக மரண ஆயுதங்களை மட்டுமே வாங்குவது அவருக்கு ஏமாற்றம் தந்தாலும் அதை அவர் வழிகாட்டவில்லை. வாடிக்கையாளர் மனநிலை நன்றாக இருந்தால் நிச்சயம் பெரிய ஒப்பந்தம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பியவர் புன்னகையுடன், நீங்க எந்த ஆயுதத்தை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார். இவை என்று வீரா அங்கிருந்த 3 ஆயுதங்களை சுட்டிக் காட்டினார். ஓ, இந்த 3 உயர் ரக மரண ஆயுதங்களை வாங்க விரும்புறீங்களா என்று அவர் புன்னகைக்க, இல்ல, இந்த 3 தவிர மிச்சம் இருக்கிற 220 உயர் ரக மரண ஆயுதங்களையும் நான் வாங்க விரும்புறேன் என்றான். இதை கேட்ட நடுத்தர வயது மனிதர் திகைத்துப் போனார். அவரால் சிறிது நேரத்திற்கு எதுவும் பேச முடியவில்லை. அவர் 1000 ஆயுத அருங்காட்சியகத்தில் பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வந்தார். இதனால் அவர் எல்லா வகையான வாடிக்கையாளர்களையும் பார்த்திருந்தார். ஆனால் இன்று அவர் பார்ப்பது அவர் இதுவரை பார்த்திராதது. நீ கேலியா சொல்லலதானே என்று அவர் எச்சரிக்கையுடன் கேட்டார். உண்மையில் அவர் வீராவின் கைகளில் தங்க அட்டையை பார்க்கவில்லை என்றார். ஊழியர்களை அழைத்து வீராவை தூக்கி வெளியே எறிய சொல்லியிருப்பார். ஆனால் இப்போது அவனால் இந்த அருங்காட்சியகத்தில் உள்ள அனைத்து உயர் ரக மரண ஆயுதங்களையும் வாங்க முடியும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். வீரா சத்தமாக சிரித்தான். நான் ஒன்னும் கேலி செய்யல. சரி, நான் ஒரே நேரத்துல இவ்ளோ வாங்கறதுனால நீங்க எனக்கு ஒரு சின்ன தள்ளுபடி எதுவும் தரமாட்டீங்களா என்று கேட்டான். பொதுவாக பெரிய அளவில் பொருட்களை வாங்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு சில தள்ளுபடிகள் வழங்கப்படும். எனவே வீராவின் வார்த்தைகளை கேட்டதும் அந்த மனிதரும் உறுதியாக தலையசைத்தார். இதுல என்ன பிரச்சனை? 223 ஆயுதங்களும் வாங்கறதுனா எங்களுக்கு அது லாபம் தானே. அதுல தள்ளுபடிலாம் பெரிய விஷயமே இல்ல. ஆனா இவ்வளவு ஆயுதத்தை வச்சு இவன் என்ன பண்ண போறான்? எதுவும் போர் வரப்போதா என்று யோசித்தாலும் இந்த கேள்வி அவருக்கு அனாவசியம் என்பதால் முகத்தில் புன்னகை மாற்றாமல், நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடலாம் என்றவர் ஊழியர்கள் சிலரிடம், ஏய், நீங்களும் இங்க வாங்க என்று சைகை காட்டினார். கடைக்காரரின் உத்தரவு கிடைத்ததும் 7 அல்லது 8 ஊழியர்கள் அங்கு வந்து, சீக்கிரம் உயர் ரக ஆயுதங்களை எல்லாம் சுத்தம் செஞ்சு கட்டி வைங்க, புரியுதா என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டவுடன் ஊழியர்கள் வேலை பார்க்க ஓடினர். அவர்களில் வீராவிடம் ஆயுதங்களை காட்டிய முந்தைய ஊழியரும் இருந்தார். கடைக்காரரின் உத்தரவை கேட்டதும் அவரது முகம் வெளிறியது. அவர் தனது முட்டாள்தனத்திற்காக நொந்து கொண்டார். ச்சே, எவ்வளவு சாதாரணமா தெரிஞ்சா? பைத்தியம் நினைச்சு கேலி பண்ணனே. இப்போ நான் தான் பைத்தியம். அவ உண்மையிலேயே இத்தனை ஆயுதங்களை வாங்குவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மொத்தமும் போச்சு என்று தன்னையே திட்டிக் கொண்டார். அவரது சம்பளம் ஆயுதங்களை விற்றதன் மூலம் கிடைக்கும் வெகுமதிகளை பெரிதும் சார்ந்திருந்தது. அவர் ஒரே நேரத்தில் 200க்கும் மேற்பட்ட ஆயுதங்களை விற்றிருந்தார். அவர் பல வருடங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்காது. ஆனால் மற்றவர்களுக்கு எதிராக அவர் காட்டிய பாரபட்சம் அவருக்கு மொத்தமாக ஆப்பு வைத்து விட்டது. சிறிது நேரத்தில் 200க்கும் மேற்பட்ட மரண ஆயுதங்கள் சமமாக ஒன்றாக வைக்கப்பட்டன. ஆயுதங்கள் அடுக்கப்படப்பட கடைக்காரர் எல்லா ஆயுதங்களின் விலைகளையும் கூட்டிக் கொண்டே இருந்தார். மொத்தம் 223 மரண ஆயுதங்கள் இருக்கு. இதோட விலை சராசரியா 100 ஆன்மீக கற்கள்னா மொத்த விலை 22,300 ஆன்மீக கற்கள். தம்பி, நீங்க இவ்வளவு ஆயுதங்களை வாங்கறதுனால எங்களுடைய 1000 ஆயுத அருங்காட்சியகம் உங்களுக்கு 10% தள்ளுபடியை வழங்கும். மொத்த தொகையா நீங்க 20,000 ஆன்மீக கற்களை செலுத்துங்க. இந்த விலையில நீங்க திருப்தி அடைகிறீங்க தானே என்று கடைக்காரர் 10% தள்ளுபடியை தவிர மேலும் 70 ஆன்மீக கற்களையும் குறைத்திருந்தார். இது வீராவிற்கு ஒரு நல்ல ஒப்பந்தமே. எனவே அவன் தலையசைத்து தனது சம்மதத்தை தெரிவித்தார். பின்னர் வீரா கடைக்காரருடன்
அருங்காட்சியகத்திலிருந்து வெளியே வந்து சந்தையின் ஒரு மூலையில் கட்டப்பட்டிருந்த தேவநிதி கருவூலத்தின் கிளைக்கு சென்றான். அதற்கு வீரா தனது உறுப்பினர் எண்ணை சொல்லி தனது தங்க அட்டையை கொடுத்தார். அதை பார்த்த தேவநிதி கருவூல ஊழியர்களின் மனப்பான்மையும் பணிவாக மாறியது. இந்த தங்க உறுப்பினர் அட்டையை வைத்திருந்தவர்கள் அனைவரும் மிகவும் பணக்காரர்களாகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் இருப்பர் என்பது தெளிவாக தெரிந்தது. எனவே அவர்களுக்கு இயல்பாகவே சிறந்த வசதிகள் வழங்கப்பட்டன. உறுப்பினர் அட்டையை பரிசோதித்ததும் வீரா தன் தேவையை சொல்லிட ஊழியர் கடைக்காரரின் அட்டையை வாங்கி பரிசோதித்தார். பின் தனது ஆன்மீக சக்தியை அட்டையில் செலுத்தி தொகையை பதிவு செய்து ஒப்பந்தத்தை முடித்தார். தங்கள் கணக்கில் 20,000 ஆன்மீக கற்கள் சேர்ந்து விட்டதை சரிபார்த்த அந்த நடுத்தர வயது மனிதர் மனதிற்குள் மிகவும் உற்சாகமாக இருந்தார். அவர் பல ஆண்டுகளாக ஆயுத அருங்காட்சியகத்தில் பணிபுரிந்தாலும் இவ்வளவு பெரிய ஒப்பந்தத்தை அவர் செய்ததில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த முழு தொகையும் 1000 ஆயுத அருங்காட்சியகத்தின் ஒரு மாத மொத்த வருவாயை விட அதிகமாகும். அருங்காட்சியகத்திற்கு திரும்பிய வீரா தனக்கு முன்னால் இருந்த மரண ஆயுத குவியலை சேமிப்பு வளையத்திற்குள் வைத்துவிட்டு வெளியேறினான். சேமிப்பு வளையத்திற்குள் அதிக இடம் இல்லை என்றாலும் அந்த ஆயுதங்களை பிடிக்க அது போதுமானதாக இருந்தது. வீரா சென்ற பிறகு ஆட்டின் தாடி போல தாடி கொண்ட ஒரு முதியவர் 2வது மாடியிலிருந்து இறங்கி நடுத்தர வயது மனிதரிடம் வந்தார். ஆதிசக்தி ஆசிரமத்தோட வெளிப்புற சீடர் ஒருத்தர் நிறைய மரண ஆயுதங்களை வாங்கியிருக்காருன்னு தகவல் வந்தது. அதை வச்சு என்ன செய்ய போறாரா என்று கேட்டார். நடுத்தர வயது மனிதரும் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்து, அந்த பையன் இவ்வளவு ஆயுதங்களையும் வாங்கி ஆதிசக்தி ஆசிரமத்துக்கு அதை விற்க போறானோ என்னவோ என்று தனது யூகத்தை சொன்னார். இதை கேட்ட முதியவர் தலையை ஆட்டினார். இந்த பதிலில் அவர் திருப்தி அடையவில்லை. வீரா இந்த ஆயுதங்களை என்ன செய்யப் போகிறான் என்ற கேள்வி அவர்கள் தலையை சுற்றி வந்தது. ஆனால் அவர்களால் வாழ்நாள் முழுக்க இதை யூகிக்க முடியாது என அவர்களுக்கு தெரியாது. வீரா பொற்கதிர் குழுவிற்கு திரும்பிய போது மிகவும் தாமதமாகிவிட்டது. ஆனால் இன்றைய சம்பவத்தினால் வீராவின் கண்களில் உற்சாகம் தெரிந்தது. ஒரு உயர்தர மரண ஆயுதத்திலிருந்து சராசரியாக 5 சொட்டு தேவமூல சாரத்தை பெறலாம். எனவே மொத்தம் 223 ஆயுதங்களிலிருந்து மொத்தம் 1100 சொட்டுக்கும் மேற்பட்ட தேவமூல சாற்றை பெறலாம். நான் இத்தனை சொட்டு தேவமூல சாரத்தையும் ஒரிஞ்சினா அப்ப 200க்கும் மேற்பட்ட நாக செதில்களை என்னால ஒளிர செய்ய முடியும்ல. அச்சோ, இதுவரைக்கும் 7 செதில்களை மட்டும்தான் நான் எழுப்பியிருக்கேன். அதுக்கே என்னோட பலம் ஒரு ருத்ர மகாவீரர் நிலை வீரனை விட அதிகமா இருக்கு. நான் மட்டும் ஒரே நேரத்துல 200க்கும் மேற்பட்ட சர்ப்ப செதில்களை எழுப்புன, அவ்வளவுதான். நிச்சயம் என்னோட சக்தி கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அதிகரிக்கும். ஆனா என்னால அது அத்தனையையும் பயன்படுத்த முடியாதே. இந்த சாரத்தோட விலை எவ்வளவு அதிகமா இருக்கு. வெறும் 50 சொட்டோட தேவமூல சாரத்தோட விலை 1,20,000 ஆன்மீக கற்கள். இதுல நான் 500 சொட்டை ஏலம் விட்டா 12 லட்சம் ஆன்மீக கற்கள் கிடைக்கும். ஆனா அப்படியும் செய்ய முடியாதே என்று மாறி மாறி புலம்பிக் கொண்டிருந்த வீராவுக்கு அரிய பொருட்களை எப்படி விற்பனை செய்வது என்பது நன்றாகவே தெரியும். ஒரே நேரத்தில் இவ்வளவு தேவமூல சாரத்தை ஏலம் விட்டால் சந்தையில் அதன் தேவை குறையும். பின்னர் இயற்கையாகவே அதன் விலையும் குறையும். எனவே இந்த துளிகளை சிறிய அளவில்தான் விற்க வேண்டும். இதை முடிவு செய்த வீரா முதல் வேளையாக தனது சேமிப்பு வளையத்தில் உள்ள அனைத்து மரண ஆயுதங்களையும் உருக்க தயாரானார். அதற்கு முதல் ஆயுதமாக தனது சேமிப்பு வளையத்தில் இருந்த ஒரு உயர்தர மரண ஆயுதத்தை எடுத்தார். அது ஒரு ஜோடி சிறிய வாள்கள். அடுத்து என்ன நடக்கும்? வீரா அனைத்து ஆயுதங்களையும் உருக்கி தனது நாக செதில்களை எழுப்புவானா, அல்லது முதலில் தேவமூல சாரத்தை விற்று முடிந்தவரை பல ஆன்மீக கற்களை சேகரிப்பானா? தெரிந்து கொள். வீரா தனக்கு முன் ஒரு ஜோடி சிறிய வாள்களை எடுத்து வைத்தார். பின்னர் கண்களை மூடி தனது ஆன்மாவின் பரிமாணத்தில் இருக்கும் நவநாக சக்தி பீடத்தை பார்த்தான். உடனடியாக அவனது புருவங்களுக்கு இடையிலிருந்து புனிதமான வெள்ளை நெருப்பின் சுடர் வெளிப்பட்டு அந்த ஜோடி வாள்களை நோக்கி நகர்ந்தது.
ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் அந்த ஜோடி வாள்கள் வீராவின் முன்னிருந்து மறைந்து 7 துளி தேவமூல சாரமாக மாறி மிதக்க ஆரம்பித்தது. ஆயுதம் உருக்கும் வேகம் அதிகரித்திருப்பதை வீரா புன்னகையுடன் பார்த்தான். புனிதமான வெள்ளை நெருப்பு தேவமூல சாரத்தின் துளிகளை அதனுடன் எடுத்துக்கொள்ள முயன்றதும் வீரா விரைவாக ஒரு குப்பியை எடுத்து உடனடியாக தேவமூல சாரத்தின் துளிகளை அந்த குப்பியில் போட்டான். வீராவின் நடத்தையை எதிர்க்க விரும்புவது போல் புனிதமான வெள்ளை நெருப்பு வீராவை சுற்றி வட்டமிட்டது. இதை பார்த்த வீரா மெதுவாக சேமிப்பு வளையத்திலிருந்து ஒரு தங்க கோடாரியை எடுத்தார். உடனே புனிதமான வெள்ளை நெருப்பும் எப்போதும் போல தங்க கோடாரியை நோக்கி நகர்ந்து ஜோடி வாள்களைப் போலவே அதையும் உருக்கியது. இந்த முறை வீராவுக்கு 7 சொட்டு தேவமூல சாரம் கிடைத்தது. இந்த தங்க கோடாரி கிட்டத்தட்ட அந்த ஜோடி வாள்களைப் போலவேதான். ஆனால் அடுத்த முறை ஒரு கத்தியிலிருந்து 3 சொட்டு தேவமூல சாரத்தை மட்டும் பெற்ற போது வீரா திகைத்துப் போனான். ஒரு உயர்தர மரண ஆயுதத்திலிருந்து இத்தனை குறைவான துளிகள் கிடைக்கும் என அவன் எதிர்பார்க்கவில்லை. இந்த அனைத்து மரண ஆயுதங்களின் தரமும் கலந்திருந்தது. இதில் நல்ல மற்றும் கெட்ட ஆயுதங்கள் இரண்டும் அடங்கும். ஒரு உயர்தர மரண ஆயுதத்திலிருந்து அதிகபட்சம் 9 சொட்டு தேவமூல சாரத்தையும் குறைந்தபட்சமாக 2 சொட்டு சாரத்தையும் பெற முடிந்தது. ஒட்டுமொத்தமாக வீரா கணித்தது போல ஒரு உயர்தர மரண ஆயுதத்தை உருக்குவது சராசரியாக 5 சொட்டு தேவமூல சாரத்தை கொடுத்தது. இரவு முழுக்க வீரா வேலை பார்த்தார். சக்தி வாய்ந்த புனித வெள்ளை நெருப்பால் நூற்றுக்கணக்கான மரண ஆயுதங்களை உருக்கி 500க்கும் மேற்பட்ட தேவமூல சாரத்தை பெற்றார். இரவு முதல் காலை வரை தொடர்ந்து பரபரப்பாக இருந்ததாலோ என்னவோ புனித வெள்ளை நெருப்பின் வேகம் மிகவும் குறைந்து விட்டது. அது வீராவின் முன் மெதுவாக காற்றில் மிதந்து அவனை சுற்றி வந்தது. அதை பார்த்த வீரா, புனித வெள்ளை நெருப்போட சக்தி தீர்ந்துடுச்சு போலயே, அமைதியாகுது என்று எண்ணியபடி ஆயுதங்களை உருக்குவதை நிறுத்தினார். பின் குப்பியிலிருந்து 200 சொட்டு தேவமூல சாரத்தை எடுத்து புனித வெள்ளை நெருப்பிற்கு தந்தார். இந்த நேரத்தில் புனித வெள்ளை நெருப்பு இரத்த வாசனையை உணர்ந்த பசியுள்ள சிங்கம் போல பரபரத்தது. அதன் சோம்பல் எல்லாம் காணாமல் போய்விட தேவமூல சாரத்தின் 200 துளிகளும் நெருப்பில் விட்ட நெய்யைப் போல வேகமாக உறிஞ்சப்பட்டன. பின்னர் சமத்து பிள்ளையாக அந்த நெருப்பு வீராவின் ஆன்மாவின் பரிமாணத்திற்கு திரும்பியது. சில கணங்களுக்கு பிறகு நவநாக சக்தி பீடம் வழியாக சென்ற 200 துளி தேவமூல சாரமும் தெய்வீக நாகத்தின் தோலில் கலக்கத் தொடங்கியது. மெல்ல ஒரு பாம்பு செதில் ஒளியுடன் பிரகாசித்து தெளிவான நல்ல பிரகாசமான தங்க ஒளிக்கற்றையை வெளியிட்டது. பின்னர் ஒவ்வொன்றாக பல பாம்பு செதில்கள் பிரகாசிக்கத் தொடங்கின. வீரா பார்த்து கொண்டே இருக்க நிமிடத்தில் தெய்வீக நாகத்தின் உடலிலிருந்து 40 பாம்பு செதில்கள் எழுந்தன. ஏற்கனவே எழுந்திருந்த 7உடன் சேர்ந்து இப்போது மொத்த பாம்பு செதில்களின் எண்ணிக்கை 47ஆக மாறியது. அனைத்து பாம்பு செதில்களும் ஒன்றாக இணைந்து தெய்வீக நாகத்தின் தோலின் ஒரு சிறிய பகுதி அழகாக ஒளி வீச அந்த தங்க ஒளியை கண்ட வீராவின் கண்கள் மின்னியது. அவன் மிகவும் உற்சாகமானான். இந்த 47 பாம்பு செதில்களுடைய சக்தியையும் நான் பயன்படுத்தினா எவ்வளவு சக்தி பரவும், அச்சோ யோசிக்க கூட முடியலையே. நிச்சயமா நான் முழு சக்தியோட ஒரு சாதாரண ருத்ர மகாவீர நிலை வீரனை தாக்குனா அவன் தூசியா மாறிடுவான் என்று வீரா சிறிது நேரம் உருக்கும் வேலையை நிறுத்தி ஓய்வெடுத்தார். அத்துடன் புனித வெள்ளை நெருப்பும் சிறிது பலவீனம் அடைந்தது. எனவே இந்த செயல்முறையை சில நாட்களுக்கு வீரா ஒத்தி வைத்தார். ஆதிசக்தி ஆசிரமத்தில் நேரம் யாருக்காகவும் நிற்காமல் வேகமாக ஓடியது. ஒவ்வொருவரும் அவரவர் நிலைக்கு ஏற்ப அவரவர் வேகத்தில் பயிற்சி செய்தனர். இப்படியே பல நாட்கள் கடந்தன. வீரா தனது அறையிலேயே அதிக நேரம் பயிற்சி செய்தார். சில நாட்களிலேயே அருங்காட்சியகத்திலிருந்து வாங்கி வந்த அனைத்து ஆயுதங்களையும் வீரா முழுவதுமாக உருக்கி இருந்தார். அதிலிருந்து வெளிவந்த தேவமூல சாரத்தில் பாதியை அவனது ஆன்மாவின் பரிமாணத்தில் இருந்த நவநாக சக்தி பீடத்தின் மூலம் உறிஞ்சினார்.
இதனால் 100க்கும் மேற்பட்ட பாம்பு செதில்களை எழுப்ப முடிந்தது. இதற்கு பிறகும் வீராவிடம் 600க்கும் மேற்பட்ட தேவமூல சார சொட்டுக்கள் மீதம் இருந்தன. அதை வீரா விற்க விரும்பினார். ஆனால் அதற்கு முன்பு வீரா கவலைப்பட சில காரணங்கள் இருந்தன. கடந்த ஏலத்தின் போது 50 சொட்டு தேவமூல சாரம் மட்டுமே அவ்வளவு பெரிய பரபரப்பையும் போட்டியையும் உருவாக்கி இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் 600 சொட்டு தேவமூல சாரத்தையும் ஒன்றாக ஏலத்திற்கு கொண்டு சென்றார். அவனுக்கு நிச்சயம் பெரிய பிரச்சனை வரும். நான் இன்னும் முழுமையா சக்தி வாய்ந்தவனா மாறல. ஆனா இப்ப என்கிட்ட நிறைய தேவமூல சாரம் இருக்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் என் மேல அழுத்தம் கொடுக்க தொடங்கலாம். என்ன கொல்ல கூட முயற்சி பண்ணலாம். பிரதாபனை நம்பி இந்த தேவமூல சாரத்தை என்னால ஒப்படைக்க முடியும். ஆனா யாஞ்சில் குடும்பத்தை நான் எப்படி நம்புறது? அதோட தேவமூல சாரம் எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ற பலர் யாஞ்சில் குடும்பத்திலேயே கூட இருக்கலாம். அதனால அது எனக்கு நிறைய பிரச்சனையை தரதான் வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இதுக்கு முதல்ல நான் ஒரு பாதுகாப்பான தீர்வை கண்டுபிடிக்கணும். அதனால இப்போதைக்கு பயிற்சியில மட்டும் கவனம் செலுத்துவோம் என்று வீரா தன் பயிற்சியில் மூழ்கினான். ஆனால் அதிலும் அவன் பல சிக்கலை எதிர்கொண்டான். அவனது தெய்வீக வகுப்பு நுட்பமான அசுர தெய்வீக முஷ்டி மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அதனால் அதில் தேர்ச்சி பெறுவதும் மிகவும் கடினமாக இருந்தது. இருந்த போதிலும் வீராவின் பிடிவாதமான பயிற்சியால் பல நாட்களுக்கு பிறகு அசுர தெய்வீக முஷ்டியின் முதல் நகர்வில் திறமையானவனாக மாறினான். பின் அவன் அதன் 2வது நகர்வான எண்ணற்ற அசுர முஷ்டிகளை கற்றுக்கொள்ள விரும்பினான். எண்ணற்ற அசுர முஷ்டிகள் முதல் நகர்வை விட அதிக சக்தி வாய்ந்தவை அல்ல. ஆனால் இதன் மூலம் ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தாக்க முடியும். இது ஏராளமான எதிரிகளுக்கு எதிராக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு நாள் வீரா பொற்கதிர் தளத்தில் உள்ள தனது அறையில் பயிற்சி செய்து கொண்டிருந்த போது பொற்கதிர் தளத்தின் மலைப்பகுதியில் ஒரு மணியின் சத்தம் திடீரென்று எதிரொலித்தது. அனைத்து வெளிப்புற சீடர்களையும் அழைக்கவே இந்த மணி அடிக்கப்பட்டது. சத்தத்தை கேட்டு மற்ற சீடர்களைப் போல வீராவும் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள அறையின் ஜன்னலிலிருந்து மலையை நோக்கி பார்த்தார். அங்கு பல சீடர்கள் கூடிக்கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்த வீராவும் அறையிலிருந்து வெளியே வந்து அந்த இடத்தை நோக்கி நடந்தார். சிறிது நேரத்தில் கிட்டத்தட்ட அனைத்து வெளிப்புற சீடர்களும் அங்கு இருந்தனர். சீடர்களின் நடுவில் நின்று கொண்டிருந்த சிவாங்கி இன்று வெளிர் நீல நிற உடையை அணிந்திருந்தாள். அவளுக்கு அருகில் ஒரு பிரம்மாண்டமான உருவம் உறுதியாக நின்று கொண்டிருந்தது. ஆனால் அந்த உருவம் மஞ்சள் திரைசீலையால் மூடப்பட்டிருந்தது. அதனால் வெளிப்புற சீடர்கள் யாராலும் திரைக்குள் என்ன இருக்கிறது என்று பார்க்க முடியவில்லை. இந்த நேரத்தில் அனைத்து வெளிப்புற சீடர்களின் முகங்களிலும் அதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இருந்தது. பொதுவா இந்த மணி அடிச்சா எல்லா வெளிப்புற சீடர்களுக்கும் ஏதோ முக்கியமான தகவல்கள் சொல்ல போறாங்கன்னு தானே அர்த்தம். ஆமா, எனக்கு தெரிஞ்சு எதையோ மூடி வச்சிருக்காங்களே, அத பத்தி அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கே, என்ன இது என்று சீடர்கள் தங்களுக்குள் பேசி தங்கள் யூகங்களை சொல்லிக் கொண்டிருந்தனர். சிவாங்கியின் பார்வை கூட்டத்தை ஆராய்ந்தது. விரைவிலேயே கூட்டத்தின் பின்னால் நின்ற வீராவை கவனித்துவிட்ட சிவாங்கி மெதுவாக, ஆதிசக்தி ஆசிரமத்துக்கு வந்திருக்க புதிய வேலையை பத்தி உங்களுக்கு தெரிவிக்கதான் உங்க எல்லாரையும் இன்னைக்கு இங்க அழைச்சிருக்கோம் என்று அறிவித்தாள். புது வேலையா? அப்ப ஏதாவது வேட்டையாட போகணுமா? இந்த வேட்டை ரொம்ப முக்கியமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லனா இப்படி நம்மள கூப்பிட்டு மாட்டாங்களே என்று வெளிப்புற சீடர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் ஆச்சரியத்துடன் அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். சிவாங்கி அதிகம் பேசவில்லை. அனைவரும் அமைதியாக இருக்கும் வரை காத்திருந்து, இந்த வேட்டையில நீங்க வேட்டையாட போறது அசுரர்களை என்றாள். எது? அசுரர்களை வேட்டையாடணுமா? அசுரர்களா? நிச்சயமா முடியாது. நாம வெளிப்புற சீடர்கள், நம்ம கிட்ட எதுக்கு இந்த வேலை வருது? நம்மள போட்டு தள்ளிட்டு இந்த குழுவையே கலைக்கிறதுக்காகவா என்று சீடர்கள் ஒவ்வொருவரும் புலம்ப ஆரம்பித்தனர். பொதுவாக அசுரர்களை பற்றிய பேச்சே சாதாரண வீரர்களின் ஆன்மாக்களை நடுங்க வைக்கும். யவன சாம்ராஜ்யத்தில் வசிப்பவர்கள் அனைவரும் அசுரர் என்ற வார்த்தையை அடிக்கடி கேட்டிருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்களும் அசுரர்களை கொல்லும் வேட்டையில் பங்கேற்க வேண்டியிருக்கும் என்று யாருமே நினைத்ததில்லை.
இந்த லோகத்தில் ஆரம்ப காலத்திலிருந்தே மொத்தம் 5 இனங்கள் இருந்தன. மனிதர்கள், விலங்குகள், காட்டேரிகள், பூத கணங்கள் மற்றும் அசுரர்கள். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு காட்டேரிகள் அழிந்து விட்டன. மேலும் விலங்குகளை பொறுத்தவரை அவை பெரும்பாலும் காட்டுப்பகுதியில் வாழ விரும்பின. எனவே மீதமுள்ள 3 இனங்களும் ஒன்றோடொன்று அடிக்கடி மோதிக்கொண்டன. 3க்கும் இடையே முடிவில்லா போர்கள் கூட நடந்து கொண்டிருந்தன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகால மோதலின் இறுதியில் மனித இனமும் பூத இனமும் படிப்படியாக பலவீனமடைந்தன. அதே நேரத்தில் அசுரர் இனம் வலுவாகவும் வலிமையாகவும் மாறியது. மனிதர்களாலும் பூத கணங்களாலும் தங்கள் இனம் அழிக்கப்படுவதை பார்த்துக் கொண்டு அமைதியாக இருக்க முடியவில்லை. எதிரியின் எதிரி நண்பன் என்று கூறப்படுவது போல் விரக்தியில் மனிதர்களும் பூதகணங்களும் ஒரு கூட்டணியை உருவாக்க முடிவு செய்தனர். இதற்காக பூதங்களின் ராஜா தனது இளவரசி சித்தாராவை யவன பேரரசின் இளவரசர் மார்க்கண்டேயனோடு திருமணம் செய்து வைத்தார். இந்த வழியில் மனிதர்களுக்கும் பூதங்களுக்கும் இடையே குடும்ப உறவுகள் நிறுவப்படும் என்றும் இனி இவர்கள் இருவரும் சேர்ந்து அசுரர்களை எதிர்த்து போராடலாம் என்றும் நினைத்தார். வீரா தான் முன்பு எப்போதோ படித்த புத்தகத்தை நினைவு கூர்ந்து அதன்படி யோசித்துக் கொண்டிருக்க சிவாங்கியின் குரல் அவனை நடப்புக்கு இழுத்து வந்தது. அசுரர்களை கொல்லக்கூடிய இந்த வேலையை முடிக்க நீங்க அசுர போர்க்களத்துக்கு போக வேண்டியதில்லை. ஆனா தலைநகரோட வடக்கு எல்லையில இருக்கிற பரந்த காட்டுல ஊடுருவின அசுரர்களை நீங்க கொல்லணும். இந்த வேட்டைக்காக 33 அணிகளும் 5 உள் சீடர்களையும் 5 வெளிப்புற சீடர்களையும் தேர்ந்தெடுக்கும் என்று சிவாங்கி சிறிது நேரம் அமைதி காத்தாள். அனைவரின் கண்களிலும் பயம் தெரிந்தது. சிவாங்கி தொடர்ந்து, இந்த வேட்டையப்ப நீங்க உயிர் பழைச்சா உங்களுடைய சக்தி ரொம்பவே மேம்படும். அதோட அதிக அசுரர்களை வேட்டையாடுற 3 சீடர்களுக்கு ஆதிசக்தி ஆசிரமம் ஒரு நடுத்தர ஆன்மீக ஆயுதத்தையும் வழங்கும் என்று அறிவித்தாள். நடுத்தர ஆன்மீக ஆயுதமா என்ற வெளிப்புற சீடர்களின் கண்கள் விரிந்தன. நடுத்தர ஆன்மீக ஆயுதம் என்ன? குறைந்த தர மரண ஆயுதம் கூட அவர்களுக்கு மிகப்பெரிய வெகுமதியாக இருக்கும். எனவே நடுத்தர ஆன்மீக ஆயுதத்தை பற்றி கேட்டவுடன் அவர்களின் எதிர்வினை தவிர்க்க முடியாததாக இருந்தது. நடுத்தர ஆன்மீக ஆயுதம் மிகவும் விலை உயர்ந்தது. உண்மையில் ஆதிசக்தி ஆசிரமத்தின் பெரும்பாலான சீடர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் போராடிய பிறகும் குறைந்த தர ஆன்மீக ஆயுதத்தை பெறுவது கடினமாக இருந்தது. இந்த நேரத்தில் அவர்களில் மிகவும் அமைதியாக இருந்த நபர் வீராதான். வீரா வேதாவை பார்க்கவில்லை என்றால் ஒருவேளை அவனும் இந்த வெகுமதியில் ஆர்வமாக இருந்திருப்பான். ஆனால் கருப்பு மலையில் வித்தூனுடனான மோதல் வீராவுக்கு இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருப்பதை புரிய வைத்தது. எனவே வீராவின் மனநிலை இப்போது மிகவும் நிலையானதாக இருந்தது. ஆனால் அதற்காக வீரா இந்த வேட்டையில் ஆர்வம் காட்டவில்லை என்று அர்த்தமில்லை. இதன் மூலம் அவன் தனது மன உறுதியையும் வலிமையையும் அதிகரிக்க முடியும் என்றால் அவன் நிச்சயமாக மறுக்க மாட்டான். அப்போது சிவாங்கி, வெளிப்புற சீடர்கள்ல பெரும்பாலானவங்க ஒரு அரக்கனை பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்றவள் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, அசுரர்கள் தனி இனத்தை சேர்ந்தது மட்டும் இல்ல, அவங்களுக்கு அசுர ஆன்மீக சக்தியும் உண்டு என்றவள் அவளுக்கு பின்னிருந்த பிரம்மாண்டமான உருவத்தை சுற்றியிருந்த மஞ்சள் திரைசீலையின் ஒரு மூலையை இழுத்தாள். இதனால் மஞ்சள் திரைசீலையின் ஒரு மூலை மட்டும் திறந்தது. இதில் அதற்குள்ளிருந்த அசுரனை பார்ப்பதற்கு முன்பு அங்கிருந்த அனைவரும் ஒரு வலுவான அசுர ஆன்மீக சக்தியின் தாக்குதலை உணர்ந்தனர். அடுத்து என்ன நடக்கும்? சீடர்கள் இந்த அசுரர் ஆன்மீக சக்தியை எவ்வாறு எதிர்கொள்வார்கள்? இந்த புதிய வேட்டை வீராவுக்கு நல்லதா கெட்டதா தெரிந்து கொள். அசுரர்களுக்குள் மனிதர்கள் மீதான விரோத உணர்வு அதிகம். அதனால் தானோ என்னவோ அவர்களின் அசுர ஆன்மீக சக்தி பலவீனமான மனிதர்களை மூழ்கடித்து விடுகிறது. மஞ்சள் திரைச்சீலையின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே விலகி இருக்க அந்த மாபெரும் உருவத்திடமிருந்து அசுர ஆன்மீக சக்தி வெளியேறி எங்கும் பரவியது. இதை உணர்ந்த பல வெளிப்புற சீடர்களின் முகங்கள் வெளிரியது. கிட்டத்தட்ட அனைவரின் மனதிலும் ஒரே நேரத்தில் ஒரு பய உணர்வு வந்தது. இது அசுரர் ஆன்மீக சக்தியா
இது பயங்கரமா இருக்கு. என் ஆன்மாவே அசுரர் ஆன்மீக சக்தியோட கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு. திரைக்கு பின்னால தானே அந்த அசுரர் இருக்கு. அப்புறமும் நமக்கு ஏன் இவ்வளவு பயமா இருக்கு என்று ஒவ்வொருவரும் புலம்ப, அந்த அசுரர் ஆன்மீக சக்தியை எதிர்கொண்ட வீராவின் கண்களும் சுருங்கின. இந்த அசுரர் ஆன்மீக சக்தி இப்போது மிகவும் பலவீனமாக இருந்தாலும் கூட வீராவின் இதய துடிப்பு இரட்டிப்பாகிவிட்டது. வீரா தனது சொந்த பலத்தை நம்பவில்லை என்றார். ஒருவேளை அவனுமே இந்த நேரத்தில் மற்றவர்களைப் போலவே பயந்திருப்பான். அதே நேரம் சீடர்களை பார்த்த சிவாங்கி, அசுரர் வேட்டைக்கு வெளிப்புற சீடர்கள் இருந்து 5 சீடர்களை நான் தேர்ந்தெடுப்பேன். அவங்க அடுத்து வர சோதனையில தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த மஞ்சள் திரைக்கு பின்னால ஒரு அசுரர் இருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அசுரர்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. பல சக்தி வாய்ந்த மனித வீரர்கள் கூட தங்களை விட குறைந்த சக்தி கொண்ட அசுரர்கள் கிட்ட தோக்குறாங்க. இதுக்கு மிகப்பெரிய காரணமே அசுரர் ஆன்மீக சக்தி தான். உண்மையில இந்த வகையான அசுரர் ஆன்மீக சக்தி மனித மூளையில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. இதனால அவங்க மன உறுதி பலவீனமாகுது. இதனாலேயே பெரும்பாலான மனிதர்கள் தங்களை விட குறைவான சக்தி கொண்ட அசுரர் கிட்ட தோத்துடுறாங்க. அதனாலேயே அசுரர்களை கொல்றதுல முதல் படி அசுரர் ஆன்மீக சக்தியின் அழுத்தத்தை வெல்றதுதான் என்ற சிவாங்கி கையை அசைக்க அவள் கையில் ஒரு மின்னல் வாள் தோன்றியது. சிவாங்கி அந்த வாளை எடுத்துக்கொண்டு அந்த அசுரனை சுற்றி தரையில் ஒரு வட்டத்தை உருவாக்கினாள். ஒரு வட்டத்தை உருவாக்கிய பிறகு சிவாங்கி ஒரு சில அடி முன்னோக்கி நகர்ந்து மேலும் ஒரு புதிய வட்டத்தை உருவாக்கினாள். சிறிது நேரத்திலேயே சிவாங்கி மொத்தம் 10 வட்டங்களை உருவாக்கினாள். அதில் ஒவ்வொரு வட்டமும் முந்தைய வட்டத்தை விட பெரியதாக இருந்தது. இன்னையிலிருந்து அடுத்த 3 நாட்களுக்குள்ள அசுரனை நெருங்குற 5 சீடர்களை அசுர வேட்டைக்கு பொருத்தமானவங்களா நாங்க தேர்ந்தெடுப்போம் என்ற சிவாங்கி அந்த வட்டங்களுக்குள் நுழைந்து அசுரனின் மேலிருந்த மஞ்சள் திரை சீலையை முற்றிலுமாக துண்டித்தாள். அந்த நொடியில் அந்த அசுரனின் உண்மையான வடிவம் அனைவருக்கும் முன்பாக வந்தது. அதே நேரம் அசுரனின் உடலிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த அசுர ஆன்மீக சக்தி பரவத் தொடங்கியது. கடைசி வட்டத்திற்கு அருகில் நின்ற அனைத்து வெளிப்புற சீடர்களும் சட்டென பின்வாங்கி வட்டத்திலிருந்து 7 அல்லது 8 அடி தூரம் நகர்ந்து நின்றனர். அசுரனின் உருவம் ஒரு மனிதனைப் போலவே இருந்தது. ஆனால் உயரமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. அதன் தோல் சிவந்திருந்தது. அதன் 2 அசிங்கமான கண்கள் தொடர்ந்து முன்னால் நிற்கும் வெளிப்புற சீடர்கள் மீது நிலைத்திருந்தன. அது என்ன பாக்குது என்ற ஒரு வெளிப்புற சீடர் கூச்சலிட்டு பயத்தில் தடுமாறினார். அந்த நொடியே அவனது கால் சட்டை ஈரமாக அங்கிருந்து தலைதெறிக்க ஓடினார். மற்ற வெளிப்புற சீடர்களின் நிலை சற்று நன்றாக இருந்தது. ஆனாலும் அசுரன் எந்த சீடரையெல்லாம் உற்று பார்த்ததோ அவர்களால் பயத்தில் அங்கிருந்து ஓடுவதை தடுக்க முடியவில்லை. தப்பி ஓடிய சீடர்களை பார்த்து விரக்தியுடன் தலையை ஆட்டிய சிவாங்கி, இந்த அசுரனுக்கு சண்டையிடுற திறன் கிடையாது. ஒருவேளை உங்க யாருக்காவது அசுர வேட்ட சோதனையில பங்கேற்க விருப்பம் இருந்தா இந்த அசுரனை நெருங்க முயற்சி செய்யுங்க என்று சத்தமாக கூறிய சிவாங்கி அமைதியாக நடப்பதை வேடிக்கை பார்த்தாள். சில நொடிகளுக்கு பின் ஒரு வெளிப்புற சீடர் கூட்டத்திலிருந்து வெளியே வந்து, துணைத் தலைவரே, நான் முயற்சி செய்யறேன் என்றார். பரவாயில்ல, கோவிந்து போறான், நெருங்கிடுவான்னு நினைக்கிறேன். பின்ன நம்ம குழுவுல 4வது இடம்னா சும்மாவா? 3 வருஷமா அர்த்த மகாவீரர் நிலையிலேயே இருக்கான். அதான் இப்படி ஏதாவது சோதனையில பங்கெடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போக முயற்சி பண்றான் போல. ஆமா, நாமளும் கவனமா இருக்கணும். இந்த மாதிரி போட்டியில கலந்துக்கணும். அப்பதான் நம்மளாலையும் முன்னேற முடியும். அப்படி இல்லாம வெறுமனே தியானத்தையும் பயிற்சியை மட்டும் நம்பிட்டு இருந்தா நாம ருத்ர மகாவீரனா மாற 10 வருஷம் ஆனாலும் ஆச்சரியமே இல்ல. நாமளும் முன்னேறி பாப்போமா? கொஞ்சம் பொறுமையாரு, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் போகலாம் என்று 2 சீடர்கள் பேசிக்கொள்ள அவர்கள் சொன்ன கோவிந்தோ தைரியத்துடனும் உறுதியுடனும் முன்னேறினார். ஆனால் அந்த விசித்திரமான அசுரனை எதிர்கொண்டதும் கோவிந்தும் பயத்தை உணரத் தொடங்கினார். அசுரனின் ஆன்மீக சக்தி மெதுவாக அவனது மூளையை பாதித்தது. அது அவனது இதயத்திலும் பயத்தை உணர வைத்தது. அங்கிருந்து ஓடிப்போகச் சொல்லி ஒரு குரல் தொடர்ந்து அவனுக்குள் கத்தியது. ஆனால் அவன் தன் தைரியத்தை காட்டி
மெதுவாக தனது முன்னிற்கும் அசுரனை அடைய முயன்றான். விரைவிலேயே கோவிந்த் முதல் வெளிப்புற கோட்டை கடந்தான். அடுத்த கோட்டை அவன் நெருங்க நெருங்க அசுரனின் 2 அசிங்கமான கண்கள் அவனை நோக்கி திரும்பின. இந்த அசுரன் மிகவும் பலவீனமாகவும் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் திறன் இல்லாததாகவும் இருந்த போதிலும் அதன் அசுர ஆன்மீக சக்தி பலவீனமாக இல்லை. அசுரன் வாயிலிருந்த கூர்மையான பற்கள் தெரிய கோவிந்தை பார்த்து கேலி செய்வது போல கர்ஜித்தது. அடுத்த நொடி கோவிந்தின் கால்கள் நடுங்கத் தொடங்கின. அவனது முகம் வெண்மையாக மாறியது. இப்போது அவனது மனம் அவனை ஓட கட்டாயப்படுத்தியது. ஆனால் அவனும் குறைவானவன் அல்லவே. வெளிப்புற சீடர்களின் பட்டியலில் 4வது இடத்தில் இருந்தான். எனவே சில ஆழமான மூச்சை எடுத்து தனது தைரியத்தை அதிகரித்தவன் விசித்திரமான வேகத்தில் முன்னேறத் தொடங்கினான். 2வது கோடு, 3வது கோடு. கோவிந்த் 4வது கோட்டை கடந்ததும் திடீரென அசுரன் தனது பெரிய வாயை திறந்து கோவிந்தை பார்த்து சத்தமாக கர்ஜித்தது. அவ்வளவுதான். கோவிந்த் கஷ்டப்பட்டு சேர்த்த தைரியம் மொத்தமும் காணாமல் போனது. அவனது கால்கள் சமநிலையில் இருக்க முடியாமல் தடுமாறிட தரையில் விழுந்தான். அப்போதும் அவனது பயம் குறையவில்லை. தண்ணீரின்றி போராடும் மீனைப் போல தவித்தவன் வேகமாக கைகள் மற்றும் முழங்கால்களில் ஊர்ந்து கோட்டை தாண்டி வெளியேறினான். கோவிந்தின் நிலையை பார்த்த அனைவரும் அமைதியாகிவிட்டனர். இந்த அசுரர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்பதை அவர்கள் அனைவரும் அறிந்திருந்தனர். மேலும் அவர்களிடமிருந்து வெளிப்படும் அசுர ஆன்மீக சக்தியும் மிகவும் பயங்கரமானதாக இருந்தது. இந்த பயத்தை தோற்கடிக்க முடியும் என்று முன்பு அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இப்போது இந்த பயத்தை வெல்வது எளிதான காரியம் அல்ல என்பதை உணர்ந்து கொண்டனர். பொற்கதிர் அணியிலிருந்த அனைவருக்கும் கோவிந்தின் வலிமை பற்றி தெரியும். ஆனால் கோவிந்த் போன்ற ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரனே அந்த அசுரனின் முன் மிகவும் பயந்த போது மற்றவர்களை பற்றி என்ன சொல்ல முடியும்? கோவிந்தின் தோல்வி சிலரின் இதயங்களை பயத்தால் நிரப்பியது. அவர்கள் உடனடியாக பின்வாங்கினர். ஆனால் அதே நேரத்தில் தங்கள் பலத்தில் முழு நம்பிக்கை கொண்ட சிலர் மெல்ல கோட்டிற்குள் நுழைந்து முன்னேறத் தொடங்கினர். திடீரென்று அநாகத சக்கரம் மட்டும் திறந்த வெளிப்புற சீடர் ஒருவனும் அந்த அசுரனை நெருங்க முயன்றான். அந்த சீடன் பொற்கதிர் அணியில் அவ்வளவு பிரபலமானவன் இல்லை, மிகவும் சக்தி வாய்ந்தவனும் இல்லை. அப்படிப்பட்ட பலவீனமான வெளிப்புற சீடன் ஒன்றின் பின் ஒன்றாக 6 கோடுகளை கடந்ததைக் கண்டு அனைத்து வெளிப்புற சீடர்களும் ஆச்சரியப்பட்டனர். பொதுவாக ஒருவர் எவ்வளவு கோடுகளை கடக்கிறார்களோ அசுரனுக்கு அவ்வளவு நெருக்கமாக செல்வார்கள். 6வது கோட்டை கடந்ததும் அந்த சீடனுக்கும் அசுரனுக்கும் இடையே உள்ள தூரம் மிகவும் குறைவாக மாறியது. ஆனால் 6வது கோட்டை தாண்டிய பிறகு திடீரென்று அந்த வெளிப்புற சீடனும் தனது இடத்தில் உறைந்து போனான். மேலும் அவனது கால்கள் கடுமையாக நடுங்கத் தொடங்கின. இந்த சீடனின் வலிமை கோவிந்தை விட மிக குறைவாக இருந்தது. இருப்பினும் தனது பயத்தை கட்டுப்படுத்துவதில் தான் கோவிந்தை விட சிறந்தவன் என்பதை நிரூபித்து விட்டார். இந்த காட்சியை பார்த்த பொற்கதிர் குழுவின் வெளிப்புற சீடர்கள் தைரியத்தை ஒருபோதும் வலிமையுடன் ஒப்பிட முடியாது என்ற உண்மையை புரிந்து கொண்டனர். ஒரு நாய் முழு தைரியத்தை காட்டி சிங்க கூட்டத்தை கூட பின்வாங்கச் செய்யும் என்று அங்கிருந்த அனைவரும் உணர்ந்தனர். அதே நேரம் சிவாங்கி அசுரனை நெருங்க முயற்சிக்கும் ஒவ்வொருவரின் பெயரையும் அவர்கள் கடக்கும் கோடுகளின் எண்ணிக்கையையும் ஒரு காகிதத்தில் பதிவு செய்து கொண்டே இருந்தாள். அப்போதுதான் இறுதியில் அதிக கோட்டை தாண்டிய 5 பேரை தேர்ந்தெடுத்து அசுர வேட்டைக்கு பங்கேற்க வடக்கு எல்லையின் காடுகளுக்கு அனுப்ப முடியும். அதே நேரம் அங்கிருந்த வெளிப்புற சீடர்கள் ஒரு அநாகத சக்கரத்தின் சீடன் 6வது கோட்டை தாண்டியதை கண்டதும் பலரின் நம்பிக்கை திரும்பியது. ஏனெனில் அநாகத சக்கரத்தின் சீடனின் வலிமையை விட தாங்கள் மிகவும் வலிமையானவர்கள் என்று பலர் உணர்ந்தனர். இதனால் அதன் பின் நூற்றுக்கணக்கான வெளிப்புற சீடர்கள் அந்த அசுரனை நெருங்க முயன்றனர். அப்போதும் சிலர் தைரியமாக முன்னேற, சிலர் மட்டும் முதல் கோட்டிலேயே பயத்தில் பின்வாங்கினர். அவர்களில் சிறந்தவன் ரஞ்சிதன்.
பொற்கதிர் குழுவில் முதல் இடத்தில் இருப்பவன். அவன் தனது நீண்ட வாளை பிடித்து மெதுவாக நகர்ந்து அசுரனை நெருங்கினான். ஒரு சில நொடிகளில் 7 கோடுகளை எளிதாக கடந்து விட்டான். ஆனால் 8வது கோட்டை அடைந்ததும் அவனது வேகம் குறைந்தது. அசுரனின் பயங்கர சக்தியா ரஞ்சிதன் அதற்கு மேல் செல்லாமல் திரும்பிவிட்டான். ரஞ்சிதன் அசுர ஆன்மீக சக்தியை முழுதாக எதிர்கொள்ள முடியாது என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் அவன் 8வது கோட்டை கடந்து திரும்பி வந்த போதும் கூட குறைந்தபட்சம் அவனது நடை தோரணை மற்றவர்களை விட சிறப்பாக இருந்ததைக் கண்டு அவனை வியப்புடன் பார்த்தனர். அவன் சிறிதும் பயப்படவில்லை. யார் என்ன சொன்னாலும் ரஞ்சிதன் தனது தைரியத்தை நிரூபித்து விட்டான். ரஞ்சிதன் அனைத்து வட்டங்களிலிருந்தும் வெளியே வந்தபோது அவனது முகம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. மற்ற சீடர்கள் அவனுக்கு வாழ்த்து தெரிவிக்க ரஞ்சிதன் சிறிய புன்னகையை பதிலாக தந்தான். பின் அவனது கண்கள் வீராவின் முகத்தை நோக்கி சென்றன. வேறு சில வெளிப்புற சீடர்களும் அவனது இந்த பார்வையை கவனித்தனர். சில நாட்களுக்கு முன்பு அணிகளின் சவாலின் போது பொற்கதிர் அணியின் முதன்மையான வெளிப்புற சீடரான ரஞ்சிதன் தனது பயிற்சிக்காக தனிமையில் இருந்தான். இதனால் கருட குழுவின் சீடர்களுடன் போட்டியிட அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ரஞ்சிதன் பயிற்சியிலிருந்து வெளியே வந்தபோது பொற்கதிர் அணியின் ஒவ்வொரு வெளிப்புற சீடர்களின் நாக்குகளிலும் வெளிப்பட்ட ஒரே ஒரு பெயர் வீரா, வீரா, வீரா மட்டுமே. அதே போல சில நாட்களுக்கு முன்பு பொற்கதிர் அணியில் சேர்ந்த ஒரு வெளிப்புற சீடன் 30வது நிலையில் இருந்த சேந்தனை தோற்கடித்தான் என்பதையும் ரஞ்சிதன் தெரிந்து கொண்டான். இருப்பினும் அந்த நேரத்தில் ரஞ்சிதன் இந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தவில்லை. பொற்கதிர் அணியின் முதன்மையான சீடராக இருந்ததால் உலகில் பல அற்புதமான மக்கள் இருப்பதை அவன் அறிந்திருந்தான். ரஞ்சிதன் பொற்கதிர் அணியில் நுழைந்த ஆண்டிலும் அவன் பலரை சவால் செய்து இறுதியாகத்தான் முதல் இடத்தை அடைய முடிந்தது. ஆனால் கருடக் குழுவுடனான போட்டியில் வந்த உடனேயே வீரா பல சக்தி வாய்ந்த சீடர்களை தோற்கடித்தது மட்டுமல்லாமல் குகனையும் தோற்கடித்ததாக கேள்விப்பட்ட செய்தி ரஞ்சிதனின் மனதில் கசப்பான விதைகளை விதைத்திருந்தது. மேலும் ரஞ்சிதன் இந்த முறை பயிற்சியில் வெற்றி பெற்று அர்த்த மகாவீரர் நிலையின் தடையை தாண்டி ஒரு ருத்ர மகாவீரனாக மாறியிருந்தான். எனவே இன்னும் சிறிது நாட்களில் அவன் பொற்கதிர் குழுவின் உள் சீடராக பதவி உயர்வு பெறுவான். அந்த திமிரில் இருந்தவன் தான் மட்டுமே மக்களின் பார்வையில் முதல் இடத்தில் இருக்க வேண்டும் என்று பொறாமை கொண்டான். நான் போனதுக்கு அப்புறம் என் இடத்துல யார் இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நான் இருக்கிற வர நான் தான் முதல் இடத்துல இருப்பேன். உன்னால முடிஞ்சா என்னோட இந்த இடத்தை பிடிச்சு பாரு என்று தனக்குள் சொல்லிக் கொண்ட ரஞ்சிதன் வீராவுக்கு சவால் விடுவது போல பார்த்தான். ரஞ்சிதனின் தூண்டுதல் பார்வைகளை பல வெளிப்புற சீடர்கள் பார்த்தார்கள். வீராவால் கூட ரஞ்சிதனிடமிருந்து பொறாமை மற்றும் வெறுப்புணர்வை உணர முடிந்தது. ரஞ்சிதன் யாரென்றே அறியாத வீரா அதை குழப்பத்துடன் பார்த்தார். ரஞ்சிதனின் வெறுப்பின் விளைவு என்ன? வீராவால் தன்னை சிறந்தவன் என நிரூபிக்க முடியுமா? வீரா அசுரனை நெருங்குவானா? இந்த அசுர வேட்டை வீராவுக்கு என்ன ஆபத்தை தரப்போகிறது? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேள். ரஞ்சிதனின் சவால் பார்வையை வெளிப்புற சீடர்கள் பலரும் பார்த்தார்கள். வீராவும் ரஞ்சிதனிடமிருந்து வெளிப்படும் பொறாமையையும் வெறுப்பையும் நன்றாக உணர்ந்தார். ரஞ்சிதனின் பார்வையை முதலில் குழப்பத்துடன் பார்த்த வீராவுக்கு அவன் மனது சட்டென புரிந்தது. ஆனால் சிறந்த சீடன் எனும் பட்டத்தை பெறுவதில் அவனுக்கு எந்த ஆர்வமும் இல்லை. எனவே ரஞ்சிதனின் தூண்டுதலை அலட்சியப்படுத்தினான். அதே நேரம் வீராவும் தனது பலத்தை மேலும் மேம்படுத்த அசுர வேட்டையில் பங்கேற்க வேண்டியிருந்தது. அத்துடன் வேதாவை கருப்பு மலையின் சிறையிலிருந்து மீட்டெடுப்பதாகவும் அவன் உறுதி அளித்துள்ளான். வேதாவை காப்பாற்ற விரும்பினான். அவன் பல தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதற்காக அவன் அதிக சக்தி வாய்ந்தவனாக மாற வேண்டும். இல்லையெனில் அவனது வாக்குறுதிகள் அனைத்தும் வெறும் வாய்ப்பேச்சாகவே முடிந்துவிடும். அதே நேரம் சிவாங்கி, வேற யாராவது இதை முயற்சிக்க விரும்புறீங்களா என்று இனிமையான குரலில் கேட்டாள். ஆனால் யாரும் முன்வராததை கண்டவள்
ஏமாற்றம் அடைந்தாள். அதனுடன் அவள் கண்கள் வீராவின் மீது விழுந்தன. வீரா தன்னை வலிமையாக்கிக் கொள்ளும் இந்த வாய்ப்பை தவறவிட மாட்டான் என்பது சிவாங்கிக்கு தெரியும். தெற்குல நடந்த வேட்டைக்கே வீரா ரொம்ப உற்சாகமா கலந்துகிட்டான். அப்படி இருக்கிறப்ப இன்னும் ஏன் முயற்சி செய்யாம இருக்கான்? இந்த பிடிவாதக்காரனுடைய மனசுல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. நம்ம பேச்சையும் கேட்க மாட்டான் என்று தனக்குள் புலம்பியபடி வீராவை பார்த்தாள். இந்த நேரத்தில் வீராவின் பார்வையும் அவளிடம்தான் இருந்தது. அவள் மனதில் ஓடுவதை புரிந்து கொண்டவர் லேசாக புன்னகைத்தபடி நாக்கை சுழட்டிக் கொண்டு கூட்டத்திலிருந்து வெளியே வந்தான். அவன் வந்ததும் பொற்கதிர் குழுவின் அனைத்து வெளிப்புற சீடர்களும் அவனை பார்க்க ஆரம்பித்தனர். கருடக் குழுவுடனான சவாலில் குகனுடனான கடைசி போட்டிக்கு பிறகு பொற்கதிர் குழுவில் வீராவின் நிலை மாறிவிட்டது. மேலும் அவன் வெளிப்புற சீடர்களுக்கு தைரியமான ஒரு எடுத்துக்காட்டாக மாறிவிட்டான். எனவே அனைவரும் இப்போது வீராவின் செயலுக்காக ஆவலுடன் காத்திருந்தனர். வீரா, உன் திறமையை காட்டு என்று கூட்டத்திலிருந்து அதிகன் கத்தினான். ஆமா, சீக்கிரம் போ, நீ யாருன்னு காட்டு என்று சிவாவும் கத்தினான். வீரா இருவரையும் பார்த்து தலையசைத்தார். பின்னர் சிறிது தூரத்தில் இருக்கும் அசுரனை பார்த்து மெதுவாக அதை நோக்கி நகர்ந்தார். அப்படி நகரும் போதுதான் அந்த அசுரனிடமிருந்து வெளிப்படும் அசுர ஆன்மீக சக்தி அகத்தியர் நூலகத்தில் இருக்கும் புனித விலங்கின் ஆன்மாவின் அழுத்தத்தை போன்றே இருப்பதை உணர்ந்தான். இந்த அழுத்தம் அந்த விலங்கோடது மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, புனித விலங்குல இருந்து வெளிப்படுற ஒளி ஒருத்தர் ஆன்மா மேல அழுத்தத்தை ஏற்படுத்துது. இதனால ஆன்மா காயமடைகிற வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த அசுர ஆன்மீக சக்தி மக்களுடைய மனசை தாக்கி ஏதாவது பயங்கரமான விபத்து நடந்துருமோன்னு பய உணர்வை வர வைக்குது. இதனால அவங்களுடைய மன உறுதியும் மனநிலையும் பலவீனமாகுது. இதனாலதான் அவங்களால அசுரனை எதிர்கொள்ள முடியாம போகுது. ஆனா எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த விலங்குடைய அழுத்தத்தையே நான் சமாளிச்சிட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த சாதாரண அசுரனை எதிர்கொள்ளும் போதா நான் பயப்பட போறேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவர் மெல்ல முன்னேறினார். அதே நேரத்தில் அசுரன் வீராவின் மனதை காயப்படுத்தவும் பயமுறுத்தவும் தனது அசுர ஆன்மீக சக்தியால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தது. வீரா முதல் கோட்டை கடந்த போது அசுர ஆன்மீக சக்தி அவன் முன் வந்தது. வீரா மனதில் லேசான பய அலையை உணர்ந்தார். ஆனால் அதிகமாக இல்லை. அதனால் சிரித்தவர் மிக சாதாரணமாக முன்னேறி இரண்டாவது கோட்டையும் கடந்தார். இதுவரை அசுரனை எதிர்கொண்டவர்களில் சிரித்துக் கொண்டிருந்த ஒரே நபர் வீரா மட்டுமே. என்னடா அவன் ஏதோ பூங்கால நடைபயிற்சி செய்யற மாதிரி சாதாரணமா முன்னேறி போறான். இந்த பயங்கரமான அசுரனை பார்த்து அவனால எப்படி சிரிக்க முடியுது? ஆமாமா, ரஞ்சிதன் கூட அந்த அசுரன் முன்னாடி சிரிக்கலையே. இவன் ரொம்ப தைரியசாலிதான் என்று சீடர்கள் பேச ரஞ்சிதன் முகம் சுழித்தான். அவனாலும் அசுரனின் முன் சிரிக்க முடியும். ஆனால் சில சமயங்களில் சிலர் பயத்தை சிரிப்பில் மறைப்பார்கள். வீராவையும் அதே போல நினைத்தவன் இந்த வீரா ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருக்கான். இருக்கட்டும், அவனுக்கு நான் ஒரு நல்ல பாடம் புகட்டுறேன் என்று பொறாமையுடன் தனக்குள் நினைத்துக் கொண்டான். சீடர்களின் வார்த்தைகளை கேட்டு வீராவும் சங்கடமானார். எதற்கு தேவையில்லாத பிரச்சனை என நினைத்தவர் இரண்டாவது கோட்டை கடந்ததும் சிரிப்பை நிறுத்திக் கொண்டார். முன்னோக்கி நகர நகர அசுர ஆன்மீக சக்தி முன்பை விட இரட்டிப்பாகிவிட்டிருந்தது. ஆனால் அவனால் அதை எளிதாக தாங்கிக் கொள்ள முடிந்தது. வீரா அடுத்தடுத்த கோடுகளையும் விரைவாக கடந்தான். அப்போது அந்த அசுரனின் பெரிய உடல் திடீரென்று நடுங்கியது. அது தனது பயங்கரமான தலையை உயர்த்தி கர்ஜித்தது. இதை பார்த்த வீரா சிரித்தார். உன்ன மாதிரி சாதாரண அசுரனுடைய கர்ஜனைக்கு பயந்தா நான் வீராவே இல்லை என்றவன் மேலும் முன்னேறினான். அதைக் கண்ட அசுரன் தனது ஆன்மீக சக்தியை பல மடங்கு அதிகரித்தது. இதனால் அதன் பயங்கரமான வடிவம் பல மடங்கு பெரிதாக தோன்றியது. அதைக் கண்ட வீரா திடீரென தனது இதயத்தில் பயத்தை உணர்ந்தார். என்ன நடக்குதுங்க? இந்த இடத்துல இருந்த எல்லாரும் எங்க? அசுர ஆன்மீக சக்தியும் நானும் மட்டும்தான் இருக்கோம். எல்லா இடமும்
மரணமும் கூக்குரலும் நிறைஞ்ச மாதிரி இருக்கே என்றவன் தப்பிக்க வழியில்லாத ஏதோ மாயையில் சிக்கியதைப் போல உணர்ந்தான். அவனது இதயத் துடிப்பு அதிகரித்திட அவனது உடலே நடுங்கியது. பொதுவாக தீமையை தவிர்ப்பதும் ஆபத்துக்களிலிருந்து விலகி இருப்பதும் தான் மனிதர்களின் போக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக வீராவும் ஒரு மனிதன்தானே. அவனுக்கும் இயல்பான பயம் இருந்தது. எதிர்மறை உணர்ச்சிகளால் கலங்கினான். ஆனால் வீராவின் கண்களில் திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளி வெடித்தது. இந்த சக்தி ரொம்ப விசித்திரமா இருக்க, ஆனா என்ன பயமுறுத்த இது போதாது என்றவன் கண்கள் உறுதியாலும் தைரியத்தாலும் நிரம்பியிருந்தன. உன்னால முடியும் வீரா என்று தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக் கொண்டு வீரா தொடர்ந்து முன்னேறினான். ஏய் என்று அசுரனும் கத்தியது. அசுரர்கள் அவ்வளவு புத்திசாலிகள் அல்ல. ஆனால் பிடிபட்டால் தான் உயிர் வாழ வழியில்லை என்பதை அறிந்திருந்தது. அதனாலேயே எதிராளியை மனதளவில் துன்புறுத்தி விரட்டிவிடும். பொதுவாக பலவீனமான மனநிலை கொண்ட மனிதர்களுக்கு முன்னால் அதன் அசுர ஆன்மீக சக்தியே போதுமானது. அது அவர்களை பயமுறுத்தி ஓட வைக்கும். ஆனால் இப்போது அதற்கு முன் இருப்பவன் அதன் சக்தியால் பாதிக்கப்படவில்லை. எனவே இப்போது அது மிகவும் கோபமாக தெரிந்தது. சத்தமாக கர்ஜித்து வீராவை பயமுறுத்த முயன்றது. இதனால் கடுமையான அசுர ஆன்மீக சக்தி வீராவை சூழ்ந்தது. இந்த சக்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலி போல வீராவின் தைரியத்தை தொடர்ந்து அழித்து அவன் முன்னோக்கி நகர்வதை தடுக்க முயன்றது. 7வது கோட்டை தாண்டிய பிறகு வீராவுக்கு முன்னேறுவது மிகவும் கடினமாக இருந்தது. அதனால் அவன் அங்கேயே நின்று கண்களை மூடிக்கொண்டான். என்னையா 7வது கோட்டுக்கு அப்புறம் வீரா நின்னுட்டான். ஆனா பரவாயில்ல, இந்த முடிவும் மோசமா இல்ல. ஆனா கண்ணை மூடிக்கிட்டு அவன் என்ன செய்யறான்? வீரா வா, 8வது கோட்டை தாண்டு. என்னாச்சு? வீரா முன்னேறவே இல்ல. ஒருவேளை அவன் பயப்படுறானா என்ன என எல்லா சீடர்களும் மீண்டும் பேச ஆரம்பித்தனர். இதுவரை அந்த வரிசைகளில் நுழைந்த சீடர்கள் விரைவாக முன்னேறி இருந்தனர் அல்லது உடனடியாக பயந்து திரும்பி வந்திருந்தனர். ஆனால் வீராவின் நிலைமை தனித்துவமாக இருந்தது. 7வது கோட்டை தாண்டியவன் கண்களை மூடிக்கொண்டு ஏதோ யோசித்தபடி நின்றான். இந்த அசுரம் ஒரு சாதாரண சிறையில் அடைக்கப்பட்ட உயிரினம். என் உயிருக்கு இதால எந்த ஆபத்தும் கிடையாது. நூலகத்தில் இருந்த புனித விலங்கையே நான் சமாளிச்சிட்டேன். இது எல்லாம் எனக்குள்ள வர வெறும் மாய மட்டும்தான். என்னால நிச்சயம் முன்னேற முடியும் என்று வீரா தனக்குள் சொல்லிக் கொண்ட அதே நேரத்தில் அவனது இதயத்தில் மற்றொரு குரல் எழுந்தது. அது வீராவிடம், இல்ல முன்ன போகாத, அசுரையனோ ஆபத்தானது. நீ முன்னாடி போனா அது உன் உடலை துண்டு துண்டா கிழிச்சு உன்னை கொன்னுடும். நீ மறுபிறவி கூட எடுக்க முடியாது என்றது. வீராவின் மனதில் அவனது மன உறுதிக்கும் பயத்திற்கும் இடையே ஒரு பெரிய சண்டையே நடந்து கொண்டிருந்தது. அசுரனும் இதை உணர்ந்து சத்தமாக கத்த ஆரம்பித்தது. அது சிறையிலிருந்து விடுபட்டு வீராவை தாக்க விரும்புவது போல தொடர்ந்து போராடியது. அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த மற்ற வெளிப்புற சீடர்கள் ஏற்கனவே வெகு தூரம் தள்ளப்பட்டிருந்தனர். கடுமையான அசுர ஆன்மீக சக்தியினால் அவர்கள் இன்னும் பயத்தில் கத்தினார்கள். வீரா மட்டுமே ஒரு துறவி தியானத்தில் மூழ்கி இருப்பது போல நிலையாக நின்றான். ஒரு அசுரனை எதிர்கொள்றப்ப மனசு ரொம்ப அமைதியா இருக்கணும். இந்த அசுரனுடைய வலிமை ஒரு ருத்ர மகாவீரனுக்கு சமமானது. அப்படி இருக்கும்போது நீயும் இதுக்கு இவ்வளவு பயப்படுவியா வீரா என்று அவனின் செயலை பார்த்த சிவாங்கி முணுமுணுத்தாள். இதோட சக்தி சாதாரண ருத்ர மகாவீரனுக்கு சமமாதான் இருக்கு. 7 குண்டலினி சக்கரத்தையும் எழுப்பின சாகித்யாவை பார்த்து கூட நான் பயப்படல. அப்படி இருக்கிறப்ப இந்த சாதாரண அசுரனை நினைச்சு நான் ஏன் பயப்படணும்? எனக்குள்ளயும் இவ்வளவு பயம் இருக்கா? அப்படின்னா எப்படி என்னால வேதாவை காப்பாற்ற முடியும்? இல்ல, என்னால முடியும். இந்த அசுர ஆன்மீக சக்தியை எதிர்க்க என்னால முடியும் என்று வீரா தனது பயத்தை அடக்கி தனது மன உறுதியை அதிகரித்தார். சட்டென அவன் மனம் அமைதியாக சுய உணர்தல் என்றான். வீரா மெல்ல தனது ஆன்மாவை உணர ஆரம்பித்தார். தனது உணர்வை உடலிலிருந்து வெளியே எடுத்தார். இதனால் அவன் தனது தற்போதைய நிலையை முற்றிலுமாக மறந்து
தனக்கு முன்னால் நின்ற அசுரனை பார்த்தான். அதன் உடல் மிகவும் பயங்கரமாக இருந்த போதிலும் இப்போது வீராவால் தனது உடலை மிகவும் அமைதியாக கட்டுப்படுத்த முடிந்தது. மேலும் அவன் மீது இருந்த அசுர ஆன்மீக சக்தியின் அழுத்தமும் முற்றிலும் மறைந்தது. திடீரென பயம் மற்றும் மற்ற அனைத்து எதிர்மறை உணர்ச்சிகளும் அவனது மனதிலிருந்து மறைந்தன. இப்போது எந்த பயமும் அவன் கண்களில் இல்லை. அவனது தெளிவான கண்களில் நேர்மறை எதிர்மறை என எந்த உணர்ச்சிகளும் இல்லை. வீரா மெதுவாக 8வது கோட்டை கடந்தான். அடுத்த கணத்தில் அவன் 9வது கோட்டையும் கடந்தான். அங்க பாருங்க, வீரா 9வது கோட்டையும் கடந்துட்டான். ஐயோ ஈஸ்வரா, அவன் அசுரனுக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டான். அவனுக்கு உண்மையிலேயே பயமா இல்லையா? ஐயோ, எனக்கு படபடன்னு வருதே. அவன் அசுரன் கிட்ட இருந்து 6-7 அடி தொலைவில் தான் இருக்கான். சீடர்கள் பதட்டத்தில் இருக்க அசுரன் இன்னும் கோபம் அடைந்தது. அதன் அசிங்கமான கண்கள் சிவந்தன. தன் அருகில் வந்தால் பச்சையாக மென்று சாப்பிடுவேன் என்று எச்சரிப்பது போல தொடர்ந்து கூர்மையான பற்களை கடித்து சத்தமிட்டு காட்டியது. வீரா 9வது கோடி என்றெல்லாம் கவனிக்கவில்லை. முன்னோக்கி நகர்ந்து 10வது கோட்டையும் கடந்தார். மேலும் அசுரனுக்கு முன்னால் வந்து அமைதியான பார்வையுடன் அசுரனை பார்த்தார். வீரா சுய உணர்தலில் இருந்தாலும் அசுரனின் முன் நின்று கொண்டிருந்தாலும் அவன் முகம் மிகவும் அமைதியாகவே இருந்தது. அப்போது சிவாங்கி ஏதோ தவறாக உணர்ந்து, வீரா, நீ 10வது கோட்டை தாண்டிட்ட, இனி முன்னேற வேண்டிய அவசியம் இல்ல, பின்வாங்க, இல்லன்னா ஆபத்து என்று எச்சரித்தாள். ஆனால் வீரா இதை புறக்கணித்து அசுரனை நோக்கி நகர்ந்தான். அசுரன் மரணத்தை தேடி வந்துள்ளான் என்பது போல வீராவை பார்த்து கர்ஜித்தது. அதற்கு தெரிந்தவரை முன்னால் இருந்த மனிதன் ஒரு அர்த்த மகாவீரன். அவன் இறக்க விரும்பினான். அவனை உண்டு அவனை அழிக்கும். அதே நேரம் நடப்பதை பார்த்து பதறிய அதியன், வீரா, போதும் வீரா, திரும்பி வா, நீ கடைசி கோட்டையும் தாண்டிட்ட, நீ பக்கத்துல போக தேவையில்லை வீரா என்று கத்தினான். வீரா அந்த அசுரனை பார்த்து பயப்படலன்னு காட்டானா? ஐயோ, அது அவனை கொல்ல போகுது என்று கூட்டத்தில் இருந்த ஒரு சீடன் சொன்னான். அதே நேரத்தில் வீரா எல்லா குரல்களையும் புறக்கணித்து விட்டு அசுரனுக்கு மிக அருகில் சென்றான். அசுரனிடமிருந்து 1 அடி தூரத்தில் வீரா இருக்க அசுரன் திடீரென்று முன்னோக்கி நகர்ந்து வீராவை விழுங்குவது போல வாயை திறந்து வீராவின் கழுத்தை தாக்கியது. இந்த காட்சியை கண்டதும் பலர் அலறத் தொடங்கினர். பல சீடர்கள் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டனர். ஆனால் வீரா தனது முஷ்டியால் குத்தினார். அவனது ஆன்மாவின் பரிமாணத்தில் இருந்த தெய்வீக நாகத்தின் பாம்பு செதில்கள் பிரகாசித்தன. வீரா 7 பாம்பு செதில்களை மட்டும் எழுப்பிய போதே அவனுக்கு அதீத சக்தி கிடைத்தது. அப்படி இருக்க 100க்கும் மேற்பட்ட பாம்பு செதில்களின் சக்தியின் விளைவு என்னவாகுமோ? அதே நேரம் நடப்பதையெல்லாம் தூரத்திலிருந்து புன்னகையுடன் 2 கண்கள் பார்த்துக் கொண்டிருந்தன. பரவாயில்ல, நான் நினைச்ச மாதிரியே நடக்குது என்றபடி அந்த உருவம் விலகிச் சென்றது. யார் அந்த உருவம்? வீரா ஒரே ஒரு குத்தில் அசுரனை முடித்தானா அல்லது அசுரன் பழி வாங்குவானா? சிவாங்கி தடுத்த போதும் வீரா நிற்கவில்லை. சிவாங்கியின் பேச்சை கேட்காததன் விளைவு என்னவென்று தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.